நாம் உட்காருவோம். ஹல்லேலூயா. இதனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு நம்முடைய மத்தியிலே ஒரு நல்ல ஊழியரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஊட்டியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதான அருமையான பாஸ்டர் டேனி, அவருக்காக ஸ்தோத்திரம். அவருடைய சாட்சி அருமையாக இருக்கிறது. கர்த்தர் அவளை பயன்படுத்தி வருகிறார். நல்ல தீர்க்கதரிசன கிருபை பெற்ற ஊழியர். அவள் மூலமாய் தேவன் அந்த பகுதியில் ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்து வருகிறார். எனவே இன்று இரவும் ஆன்லைன் ப்ரேயரில் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆன்லைன் ப்ரேயருக்கு என்ன செய்யுங்க, வரும்பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனவே இந்த நேரத்தில் மீதியான நேரத்தை நான் பாஸ்டர் கையில் கொடுக்கிறேன். நாம் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும். மகிமையின் தகப்பனே, உம்முடைய அன்புக்காக நன்றி. நீர் எங்களுக்காக காயப்பட்டு ரத்தம் சிந்தி எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நீர் வெளிச்சமாய் மாற்றினீர். எங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினீர். எங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர். நீர் இந்த நேரத்தில் வரும் பொழுது, நீங்கள் பேசும் பொழுது எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் நல்ல சத்தமாக சொல்ல அல்லேலூயா. இன்னும் நல்ல கையை தட்டி சொல்லலாம் அல்லேலூயா. உலகத்திலே பெரிய சந்தோஷம் அப்பாவுடைய வீட்டில் இருக்கிறது தான். நீங்கள் சத்தமாக சொல்லணும் ஆமென். நல்லா சிரிச்சுட்டே சொல்லணும் ஆமென். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் அனாதை இல்லை, எனக்காக எங்கள் அப்பாவுடைய வீடு இருக்கு. நீங்க பாருங்க, நல்லா சொல்லுங்க. நான் அனாதை இல்லை, எனக்காக எங்க அப்பாவுடைய வீடு இருக்கு. நம்ம ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்ம முழங்கால் போடும்போது நம்ம கூட அப்பா பேசுவார். நம்ம அப்பா நம்மளை ஆறுதல் படுத்துவார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்மளை தேற்றுவார். யார் கைவிட்டா என்ன, அவர் நம்ம கூட இருக்கார். எல்லாம் கைவிட்டு பைபிள் எடுத்து சொல்லுங்க. என் கூட எங்க அப்பா இருக்கார். நல்ல சந்தோஷமா சொல்லணும். நல்ல சந்தோஷமா சொல்லணும். என் கூட பேசுறாரு, என் கூட ஆறுதல் படுத்துறாரு, என்னை அணைத்துக் கொள்றாரு. எவ்வளோ நல்லா அப்பால. யாரெல்லாம் பைபிள் வசனத்தை வாசிக்கும் போது முத்தம் கொடுத்துருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம கஷ்டப்பட்டு வாழவே கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் நம்மளை பண்ணிடுவாங்க. யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறோமோ அவன் தான் நமக்கு பிரச்சனையா இருப்பான் தானே? அல்லேலூயா. யாரெல்லாம் ரொம்பமா நேசிச்சு உளுந்து உளுந்து பார்க்குறோமோ அவங்க தான் நமக்கு உளுந்து உளுந்து பிரச்சனை தருவாங்க. எல்லாம் சொல்லுங்க. பிசாசு வெளியில் உள்ளத்தான் இருக்கான். யாரெல்லாம் நம்புறீங்க? என்ன எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நான் பாஸ்டர், அதனால நல்லா தெரியும் உங்களை பற்றி. நான் 20 வருஷமா பாஸ்டராக இருக்கேன். இப்போ எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பிசாசு வெளியில் உள்ளதான் இருக்கான். நம்ம யாரு மேல சொல்லுங்க, நம்ம யாரு மேல ரொம்ப அனுபவிக்கிறோமோ அவங்க தான் நமக்கு எதிரியா மாறுவாங்க. யாரு மேல ரொம்ப நேசிக்கிறோமோ, நீங்க ஒன்று தெரியுமா, பெஸ்டா நீங்க கிஃப்ட் வாங்கி தருவீங்கள? யாரெல்லாம் வாங்கி தருவீங்க? வாங்கி தந்தவங்களை கைத்து கேட்டீங்க. பெஸ்டான பிரச்சனை வரும். உங்களுக்கு சிரிக்க தெரியாதோ? எல்லாம் டென்ஷன்ல வந்து ஒரு பேயை துரத்து வரான்னு உட்காந்துட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா. சிரிக்கிறது மறந்துட்டீங்களா? நாளை பேய் துரத்த மாட்டப்பா. இயேசு இருக்கிற இடத்துல பேய் இருக்காது. பேய் இருக்கிற இடத்துல இயேசு இருக்க மாட்டார். சத்தமா நல்ல சொல்லுங்களேன். நீ எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களோ அவ்வளோ அப்பா உங்க கூட இருப்பார். நீ எவ்வளோ துக்கமா இருக்கியோ அவ்வளோ பிசாசு கூட இருப்பான். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ எப்படி இருக்க? பக்கத்தில் பார்த்து நீங்க உங்களை பார்த்து கேளுங்க, நீ எப்படி இருக்க? சிரிச்சு பலர்லாம் பல வருஷமாயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, சிரிக்கிறதையே மறந்துட்டு இருப்பாங்க. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தாங்களோ எலும்பிச்சை பழத்தை பார்த்தா பயம், கயிறை பார்த்தா பயம், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா, சிலருக்குலாம் வீட்டுக்கார பார்த்தாலே பயம்.
ரிபாபாலா துஷிகரலாதா பிசாஸ் பாஸ்டர். யார் வீட்டுக்காரெல்லாம் பிசாசா மாறிடுவான். என்னைக்கு ரசிக்கப்பட்டாங்களோ அன்னைக்கு வீட்டுக்காரர் என்னவா மாறிடுவாரு? அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டுக்காரர்கிட்டலாம் பேசவே மாட்டாங்க, ஆனா வெளியெல்லாம் போய் இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. இயேசு எவ்வளவு நல்லவர் தெரியுமா, இயேசு எப்ப எப்படியாப்பட்டவர் தெரியுமா. சிலலாம் வீட்டுக்குள்ள நடக்கிறது பார்த்தாலே பயமா இருக்கும். ரசிக்கப்படலாமா, சர்ச்சுக்கு போகலாமா, போகக்கூடாதான்ட்டு உம்முன்ட்டு பிரைஸ்லாம். சிரிக்கிறது கூட மாறிடுவாங்க பாத்தியா, பல்லு மட்டும் காட்டுவாங்க. கை கொடுக்கறது கூட பெரிய பரிசுத்தம். ஏசப்பவே பயந்துருவா, டேய் ரொம்ப பரிசுத்தவனா இருப்போம். கை கொடுக்கும்போது பிரைஸ்ல உனக்கெல்லாம் பரலோகமே எனக்கு தெரியாதப்பா. நம்ம ரட்சிப்பின் சந்தோஷத்தை வீட்டுக்கு காமிச்சாதான் வீடு ரட்சிக்கப்படும். வீடு எதிரியா பார்க்க கூடாது. சிலர்லாம் பாஸ்டிங் பிரேயர் வந்து உக்காந்துட்டு, போன வாரம் ஒரு தங்கச்சி கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க. அண்ணே நான் 3ஆவது நாள் பாஸ்டிங் முடிக்கிறேன், இது உண்மை பொய்யெல்லாம் கிடையாது. 3 நாள் பாஸ்டிங் போட்டு முடிக்கிறானே, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்னத்துக்குமா ஜெபம் பண்ணும் அப்படின்னு கேட்டா, அண்ணே எங்க வீட்டுக்காரர் நான் என்ன சமைச்சு கொடுத்தாலும் ஒரு டேஸ்டே இல்லைன்னு சொல்றாரு. சிலர்லாம் ஜபத்துக்கு வர்றது அதுக்குதான். வீட்டுக்காரர் சிரிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் பேசணும், நம்ம பரலோகம் போகணும், அதுக்கு தான் வீட்டுக்கு வரோம். எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வெளிச்சமானவங்க. யாருங்க நம்ம? யாரு நம்ம? வெளிச்சமானவங்க. எல்லாம் சொல்லுங்க. நானு உங்க முகத்தை பார்க்கும் போதே மற்றவங்களாம் சொல்ல, இவங்க வெளிச்சம். நீங்க யாருடைய பிள்ளைகள் சொல்லுங்க. இப்ப யாருடைய பிள்ளைகள்? வெளிச்சத்தின் பிள்ளைகள். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க. நானே வெளிச்சம். மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா வீடு என்ன ஆயிரும்? சொல்லுங்கம்மா. இல்ல பாஸ்டர் மாதிரியே பேசிட்டா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்க வந்திருக்கிற யாவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் என்னை இந்த ஊழியத்திற்காக அழைத்த பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாக்காக, என்னை அறிமுகம் செய்த கேபைக்காக நன்றி. இப்படி நல்லா இருக்கா? இல்ல நீங்க தூங்கிடுவீங்க, நான் மட்டும் பேசிட்டு இருப்பேன். எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க, நான் வெளிச்சம். 2 கை உயர்த்தி சொல்லுங்க, நான் வெளிச்சம். என்கிட்ட பிசாசெல்லாம் வர முடியாது, பில்லி சுனி வர முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம் ஆனவங்களை கை தூக்கிட்டங்க. 10 வருஷம் ஆயிடுச்சோ? பிறந்ததுல இருந்தேவா? புதுசா நீங்க இயேசுவை தேடி 1 வருஷம் ஆச்சுன்றவங்க கை தூக்கிட்டங்க. எதுக்குமே கை தூக்க மாட்டேன். இப்ப எல்லாம் சொல்லுங்க, நான் வெளிச்சம். நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் வெளிச்சம். டேனி பாஸ்டர் என்ன சொன்னார்னா, நான் வெளிச்சம்னு சொன்னார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யாருங்க? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாரு? நான் சொல்றேன், இருட்ட வெளிச்சம் ஜெயிக்குமா, வெளிச்சத்தை இருட்டு ஜெயிக்குமா? வெளிச்சத்தை இருட்டு ஜெயிக்குமா? இருட்ட சத்தமா சொல்லுங்க. இருட்ட இருட்ட வெளிச்சம் என்ன பண்ணிரும்? எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். சத்தம் ஒரு ஆமென். நீங்க யாரு? எதை ஜெயிக்க பிறந்தவங்க? இதுக்கப்புறம் யாராச்சும் எலுமிச்சை பழத்தை பார்த்து பயப்படுவீங்களா? சிலர்லாம் பாருங்க, தலைமையில கை வச்சு எலுமிச்சை பழம் உங்க வீட்டுல வச்சிருக்காங்கன்னா தான் நம்புவாங்க. நல்ல பாஸ்டர். சிஸ்டர், ஒரு தரிசனம் பார்க்குற உங்க வீட்டுக்குள்ள தாயத்தை என்ன பண்ண போகுது? பொட்டு எடுக்கிறதெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. இதயத்தில் இருக்கிற கசப்பு எடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன். நல்ல ஒரு கை தட்டி தான் சொல்லுங்களேன். எல்லாம் பொட்டெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, சிடு மூஞ்சா இருப்பாங்க. பாத்தீங்களா? ஏன்டா இவங்க மூஞ்சில முழிக்கிறோன்னு இருக்கும். பேசும்போது வீட்டுக்குள்ள பேசுவாங்க. கணவர் கேட்கும் போது, மா டீ குடுமா, ஏன், எதற்கு, எப்படி. வெளியெல்லாம் போய் போறோம், எல்லா கதையும் பேசும்.
அந்த கதையை பேசுவாங்க, இந்த கதையை பேசுவாங்க, வீட்டுக்குள்ளே மட்டும் ஏன், எதற்கு, எப்படி? நான் பாஸ்டர் இல்லை, அதனால் ஏதாச்சும் சின்னதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால் உன் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும், வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கணும். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டீங்க உங்களால் தான் உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கணும். கையை தட்டி ஒரு அல்லேலூயா. குழந்தைங்களாம் காலையில் இருந்துச்சோன்னா வீட்டுக்காரர்கிட்ட போய் சிரிச்சுட்டே பேசணும். ஆமென் சொல்லுங்கம்மா. உங்கள் பிள்ளைங்க கிட்ட சிரிச்சுட்டே பேசணும். அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வளவும் வீடு வெளிச்சமாக இருக்கும். எவ்வளோ வீட்டுக்குள்ளே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்களோ அவ்வளவும் வீடு இருட்டாக மாறிடும். பாஸ்டர் என்னை காரி துப்புறாங்களே, என்ன பாஸ்டர் பண்ணுறது? இயேசு கிறிஸ்துவை காரி துப்பும்போது கூட நம்ம அப்பா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டார். நம்ம வீட்டில் இருக்கிற கணவரை ஆத்துமாவாக பார்க்கணும். ஒரு அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை ஆத்துமாவாக பார்க்கணும். நல்ல ஒரு கையை தட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என் கணவர் என்னை அடித்தாலும் அது என்னதான்? ஆத்துமா. என் கணவர் திட்டினாலும் என்னதான்? என் பிள்ளைகள் என்னை ஏமாத்தினாலும் அவங்க என்னதான் எனக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆத்துமாக்காக கஷ்டப்படலாமா? படலாமா? படலான்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, நான் வச்சுட்டு போயிடுவேன் எங்க ஊருக்கு திரும்பி. ஆத்துமாக்காக அவமானப்படலாமா? படலாம் 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 படலாம். என்னமா சொல்றீங்க? பேசுறது மறந்துட்டீங்களோ? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துமாக்கு கஷ்டப்படலாமா படக்கூடாதா? படலான்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போய் போய் எல்லாமே 20 பாஸ்டர் நம்பர் வாங்கி வச்சுக்கிறது. வீட்டுக்கார் பிரச்சனைக்கு ஒரு பாஸ்டர், பிள்ளைங்க பிரச்சனைக்கு ஒரு பாஸ்டர், கட்டு அவிக்கிறதுக்கு ஒரு பாஸ்டர், கட்டு சேர்க்கறதுக்கு ஒரு பாஸ்டர், தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு பாஸ்டர். 25 ஃபோன் நம்பர் நீ வச்சுனா 25 பிசாசு உனக்குள்ள இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. ஒரே ஒரு கணவர், ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு குடும்பம். இதுல யாரெல்லாம் கரெக்டா இருக்கீங்களோ நீங்களே ஜெயிச்சிருவீங்க. இப்ப கை தூக்குறாங்க எல்லாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டில் யார் என்ன அவமானப்படுத்தினாலும் நீ ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் போகணும். யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பிசாசு வீட்டுக்குள்ள போராட்டமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சிரிக்கவும் மாட்டுறாங்க, ஒன்றும் பண்ண தெரியாம கொண்டு வந்து உள்ளே ஏற்றிட்டாங்களோ அப்படின்றீங்களா? வீட்டில் இருக்கிற கணவர் பிசாசா மாறிடுவாரா? ரட்சிக்கப்பட்டு இந்த அம்மா பார்த்தீங்களா, பொட்டு எடுத்துட்டு பைபிள் எடுத்துட்டு 10 வசனத்தை கற்றுக்கிட்டு 10 பைபிள் காலேஜ் அட்டன் பண்ணி 10 பாஸ்டர் கிட்ட இருந்து 10 ரகசியத்தை கற்றுக்கிட்டு வீட்டுக்காரனை அடிமையாக வச்சிருக்கோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா, எல்லாம் சொல்லுங்க. சிறுபிள்ளை போல வீட்டுக்குள்ள இருக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள நம்ம பாஸ்டரா நடந்தோமா எப்படி இருக்கும் பாருங்களேன் வீடு. எல்லாம் சொல்லுங்க. பாஸ்டர் ட்ரெஸ் எல்லாம் சர்ச்சிலே கழட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடணும். நடக்கும்போது பாஸ்டர்மா மாதிரி, உட்காரும்போது பாஸ்டர்மா மாதிரி. பாஸ்டர்மாவே அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்து 4 வசனத்தை கத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள அப்பா பண்ற பிரச்சனை இருக்க. எல்லாம் பயந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. இச்சா பாவண்டா. பக்கத்துல போய் சொல்லுங்க, இச்சா பாவண்டா. என் பேர் டேனி. நான் ஊட்டியில் ஊழியர் செய்கிறேன். எங்கள் அப்பா பேர் அர்ஜுனன், எங்கள் அம்மா பேர் வெள்ளச்சி, எங்கள் அக்கா பேர் ராஜலட்சுமி, கஜலட்சுமி, விஜயலட்சுமி. எங்கள் அண்ணன் பேர் சத்யசீலன், சீதாராமன், வெள்ளிங்கிரி. எங்கள் வீட்டில் மொத்தம் 12 பேர். எங்கள் அப்பா நீலகிரி மாவட்ட RSS செயலாளர். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கே 10 பேர் இருப்பாங்க. நீலகிரி தைலம் யாருக்கெல்லாம் தெரியும்?
அதுக்குமா இப்படி கை தூக்குவீங்க? அந்த கம்பெனி ஃபுல்லாமே எங்கள் அப்பா தான் அதனுடைய சூப்பர்வைசராக இருந்தாங்க. ஒரு 3500 பேர் எங்கள் வீட்டில் வேலை செஞ்சாங்க, எங்கள் ஊரில் வேலை செஞ்சாங்க எங்கள் அப்பாவுக்கு கீழே. எங்கள் அப்பா ஒரு பெரிய கோயில் கட்டினாங்க. நான் சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடறேன், டைம் முடிஞ்சிடும். அதனால் நான் இப்போ பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பெரிய கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்கும்போது எங்கள் வீட்டில் 6 மாடு இறந்து போயிடுச்சு. அந்த 6 மாடு இறந்து போனதும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கோயிலாக போய் பார்த்துருக்காங்க. பார்த்து அப்போ அங்கே இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும், இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும்னு சொல்லி ஒவ்வொரு கோயிலுக்காக போயிருக்காங்க. கடைசியில் எங்கள் வீட்டில் திரும்பியும் 3 குழந்தைங்க இறந்து போச்சு. தொடர்ந்து இந்த மாதிரி உபத்திரம் வர்றதுனால எங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய வேதனை ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு வெளியில் யாரும் நின்னாலும் கை கட்டி எங்கள் அப்பாவை கேட்குவாங்க, ஐயான்னு சொல்லி கூடுவாங்க. மாடு மேய்க்கிறதுக்கு ஆள், பில்லு கொண்டு வர ஆள், விறகு கொண்டு வர்றதுக்கு ஆள், எங்கள் அக்காங்களை ஸ்கூல் கொண்டு போய் விடுறதுக்கு ஆள். எங்கள் அப்பா ஸ்கூல் கட்டியிருக்காங்க ஊரில். ஒரு 100 பேருக்கு அளவு வீடெல்லாம் இடம்லாம் கொடுத்து வீடு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பயங்கரமாக வாழ்ந்தவங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, கவலைன்னா என்னன்னு தெரியாது. நிறைய நகை, பணம், தோட்டம் எல்லாமே இருந்தது. ஒரு விஐபியாக நீலகிரியில் எங்கள் அப்பா வாழ்ந்தாங்க. அந்த கோயில் கட்டி அந்த கும்பாபிஷேகம் போகும்போது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததும் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துக்கு போனால் சரியாகணும். எல்லா இடத்துக்கு போகும்போது கடைசியில் திரும்பியும் குழந்தைங்க இறக்க ஆரம்பிச்சிச்சு. 5 குழந்தைங்க இறந்துட்டாங்க, 6 மாடு இறந்துருச்சு. இதனால எங்கள் அப்பா தொடர்ந்து ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு இருந்தவர் மந்திரவாதி தேடி போக ஆரம்பிச்சிட்டார். மந்திரவாதி தேடி போய் ஒரு தேங்காய் 1 ஏக்கரா தோட்டத்தை விற்று வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாகும்னு சொல்லி கடைசியில் எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த சமாதானம், நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. ஒரு கல்யாணம் நடக்கணும்னாலும் எங்கள் அப்பா தான் அந்த தாலிக்கயிறு எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் ஊருக்குள்ளே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னாலும் எங்கள் அப்பா தான் அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க. எங்கள் ஊருக்குள்ளே போலீஸ் வரக்கூடாது, எங்கள் அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டு தான் எங்கள் ஊருக்குள்ளே வரணும். அவ்வளோ சந்தோஷமாக ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்ந்த குடும்பம். கடைசியில் இந்த கோயில் கட்டும் பொழுது ஒவ்வொன்றா நாங்கள் இழக்க ஆரம்பித்தோம். எங்கள் வீட்டில் இருந்த எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம். எங்கள் வீடு ஒரு பெரிய ஒரு ஊருக்கே எல்லாத்தையும் கொடுத்தவங்க, ஒரு ஊரையே வாழ வச்சவங்க எங்கள் அப்பா. கடைசியில் இந்த பிரச்சனைனால எங்கள் வீட்டுக்குள்ளே பெரிய இருள் மூடி சமாதானத்தில் இழந்துட்டோம். எங்கள் அப்பா கொஞ்ச நாள் படுத்து குடிகாரனா மாறிட்டார். எங்கள் அப்பா குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை அடிப்பார். எங்கள் அம்மா ரோடாக ஓடுவாங்க. நம்ம வாழ்க்கையில் கூட பணம் இருக்கும் பொழுது எல்லாரும் நம்மளை தேடி வருவாங்க. நம்மக்கிட்ட வசதி இருக்கும்போது நம்மளை எல்லாரும் தேடி வருவாங்க. நம்ம ஒன்றுமே இல்லாத நேரத்தில் எல்லாரும் நம்மளை கைவிட்டுருவாங்க. இந்த உலகம் பணத்தினால வச்சு நம்ம வாழ முடியாது. ஒரு நாள் அந்த பணம் நம்மளை கைவிட்டுரும். நம்ம இந்த உலகத்தில் பேர் புகழை வச்சு வாழ முடியாது. அந்த பேர் புகழ் ஒரு நாள் கைவிட்டுரும். எங்கள் வீட்டில் எங்கள் பேர் புகழ் எங்கள் அப்பா விட்டு போச்சு வெளியில். எங்கள் அப்பா விட்டு வசதி வெளியில் போச்சு, பணம் வெளியில் போச்சு. எங்கள் அப்பாவுக்கு இருந்த மரியாதை எங்கள் அப்பா விட்டு வெளியில் போச்சு. எங்கள் அக்காவுடைய ஒரு சீருக்கு எங்கள் ஊர்லேருந்து எல்லா பெரிய பெரிய அதிகாரிகள் வந்திருக்காங்க நீலகிரி பகுதியில். அவ்வளோ நல்லா வாழ்ந்தவர். எங்கள் ஊருக்குள்ளே திருவிழா நடக்கும்போது ஃபஸ்ட்டு 101 தேங்காய் எங்கள் அப்பா தான் உடைப்பாங்க. அந்த உடைச்சு அந்த கோயில் திருவிழாவை நடத்துவாங்க. ஊர் தலைவர். அவ்வளோ பேர்த்துக்கு எங்கள் அப்பா ஒரு மேனேஜர். நல்ல பணம் இருந்துச்சு, வீட்டில் அவ்வளோ ஆள் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் எல்லாமே இழந்துச்சு. எங்கள் அம்மாவை எங்கள் அப்பா மந்திரவாதி என்ன சொல்லிட்டாங்க, இந்த அம்மாக்குள்ளே இருக்கிற ஒரு பிசாசுனால தான் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே கசப்பு உண்டாயிடுச்சு. என்னுடைய வசதி போச்சு, பணம் போச்சு, என்னுடைய பேர் புகழ்லாம் போச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா அடிப்பாங்க. அடித்து கடைசியில் எங்கள் அம்மாவுடைய தலை சுற்றி கீழே விழுந்தாங்க. குழந்தைங்க இறந்துட்டாங்க, மாடு இறந்துருச்சு. இந்த காசெல்லாம் கொண்டு போய் மந்திரவாதி கிட்ட கொடுத்துட்டாங்க. இருந்த தோட்டத்தெல்லாம் விற்று பூசைக்கு செலவு பண்ணிட்டாங்க. எக்கியம் வளர்க்கறது, கேரளாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்தா சரியாகும், அந்த ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தா சரியாகும், இந்த ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்தா சரியாகும்னு எல்லா பணத்தையும் கொண்டு வந்து அழிச்சிட்டாங்க. கடைசியில் இருந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் இழந்துட்டோம். கடைசியில் எங்கள் அம்மா தலை சுற்றி கீழே விழுகும்போது எங்கள் அப்பா ஒரு குடிகாரனாக மாறிட்டாங்க. ஒரு நல்ல ஆஃபீஸர்,
அவ்வளோ நல்ல ஒரு கோட் ஷூட் இல்லாமல் வெளியில் வர மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு கொடை எடுக்க ஆள், குச்சி ஒரு ஸ்டிக்கு வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டிக்கு வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஆள், வெளியில் நின்று கை கட்டி தான் எங்கள் அப்பா கிட்ட பேசுவாங்க. அவ்வளோ இருந்தவங்க கடைசியில் எங்கள் அப்பா குடிகாரனா பிராண்டி வாங்கிட்டு வந்து குடிக்குவார். எங்கள் அப்பா குடிச்சிட்டு எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார். எல்லாம் மந்திரவாதி சொல்லிட்டாங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுனால தான் இந்த வீட்டுக்குள்ள அழிவு வந்துருச்சு உங்க வீட்டிலன்னு. எங்க அம்மாவை அடிச்சு எங்க அம்மாவை தலை சுத்தி கீழே விழுந்து கடைசியில எங்க அம்மா பைத்தியமா மாறிட்டாங்க. நான் உங்க மத்தியில நிக்கிறேன், நானு ஒரு பைத்தியக்காரனுடைய மகன். இந்த இயேசு ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். அவர் நம்ம வாழ்க்கை வெளிச்சமாய் மாத்துறவர், அவர் வெளிச்சமாய் மாத்திர ஒரு நல்ல அப்பா. பணம் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை இயேசு கொடுத்தார், உயர்வு கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை எங்க அப்பா கொடுத்தார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்ல அப்பா. எங்க அம்மா பைத்தியமா இருந்து கட்டி போட்டு 8 வருஷமா எங்க அம்மாவை எங்க அப்பா செயின்ல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு ஊரே ஒரு ஊரையே வளர்த்துவங்க. எல்லாத்தையும் இழக்கும் பொழுது எங்க வீட்டுல இருந்த பணம் போயிடுச்சு, வீட்டுல இருந்த நகை தோட்டம் எல்லாத்தையும் எங்க அப்பா அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு ஊர்ல பெரிய பேரு புகழ் எங்களுக்கு இருந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு. எங்க வீட்டுக்கு முன்னால ஆபீசர்னு கை கட்டி நின்னவங்க எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்கு, எல்லாரும் எங்க வீடு அவமானப்படுத்தினாங்க. எங்க சொந்தக்காரங்க யாருமே எங்க வீட்டுக்கு வராம போயிட்டாங்க. ஒரு ஊரையும் எங்களை மதிக்காம போயிடுச்சு. அது மாதிரி நேரத்துல அமெரிக்க தேசத்துல இருந்து ஒரு மிஷினரி இயேசுவை பத்தி சொல்ல வந்திருக்காங்க. அந்த வெள்ளைக்கார கடவுள்னு சொல்றாங்களே, அவங்க வெள்ளைக்காரன் கடவுள் இல்லை. அந்த ஒரு வெள்ளைக்கார மிஷினரி எங்க ஊர் சைடுல இயேசு பத்தி சொல்ல வரும்போது பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த குடும்பம் தான் இந்த ஊரையே வாழ வச்ச குடும்பம், இந்த குடும்பத்தை அந்த ஊருக்கே சாப்பாடு போட்ட குடும்பம். ஆனா இன்னைக்கு அந்த அம்மா பைத்தியமா இருக்காங்க, 8 வருஷமா கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த அம்மாக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சு தலையில இருக்கிற முடி ஃபுல்லா பிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க. எங்க அம்மாவுடைய தலையில இருக்கிற முடியெல்லாம் பிச்சு எடுத்து ட்ரெஸ் இல்லாம எங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. தலையில இருந்து கால் வரையும் ரத்தம் தான் இருக்கும். ரெடி அவங்க பைத்தியமானதுனால ரோடா ஓடுவாங்க. எங்க அப்பா புடிச்சு கட்டி வச்சிருப்பாரு, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா பேரு வெள்ளச்சு ரொம்ப அழகா இருப்பாங்க. எங்க அம்மா அவங்க எலும்பு கூட கட்டி போட்டு வச்சிருந்திருக்காங்க. அப்போ ஒரு மிஷினரி அந்த அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. அவங்க இயேசு பத்தி எங்க ஊர் வழியா சொல்ல வந்ததுனால எங்க அப்பா RSSல ஒரு பெரிய அதிகாரியா இருந்ததுனால அவங்களுக்கு பொறுப்பு இருந்ததுனால அந்த வெள்ளைக்கார கூட பெரிய சண்டை போட்டு பைபிள் எல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கிறாங்க. அந்த வெள்ளைக்கார அங்கிருந்து துரத்தி விட்டு ஊருக்குள்ள ஏன் வந்தன்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து துரத்தி விட்டு இருக்காங்க. அவர் போய் ஒரு காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்து எங்க அப்பா ஆபீஸ்க்கு போன பிறகு அந்த ஊர் வழியே வந்து அந்த வெள்ளைக்காரர் எங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனையோ தோட்டத்தை வித்து எத்தனையோ இடத்துல நாங்க எல்லாத்தையும் அழிச்சு எங்க வீட்டுக்குள்ள விடுதலை கிடைக்கல, எங்க வீட்டுல சமாதானம் எங்க அப்பாவுக்கு கிடைக்கல. எத்தனையோ பூசாரியை கூட்டிட்டு வந்து எக்கி வளர்த்து பார்த்தாங்க, கிடைக்கல. எத்தனையோ மந்திரவாதி கிட்ட போய் பணத்தை கொடுத்து பார்த்தாங்க, எங்க வீட்டுக்கு விடுதலை கிடைக்கல. எங்க அம்மா நாளுக்கு நாள் எங்க அப்பா குடிகாரனா மாறினாரு.
எங்க அப்பா குடிச்சிட்டு இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சாரு, ஒண்ணு விடாம எங்க வீட்டுல போயிருச்சு. அது இல்லாம அவ்வளோ பெரிய பேர் புகழ் எல்லாமே போயிருச்சு. அந்த நேரத்துல அந்த மிஷினரி திரும்பி வந்து எங்க அம்மாக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்து எங்க அம்மாக்காக ஜெபம் பண்ணும் போது அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு எங்க அம்மா எங்க அப்பா கூப்பிட்டு இருக்காங்க. என்னங்கன்னு சொல்லி, என்னங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா எழுந்துச்சு வந்து பிராண்டி பாட்டில் எடுத்து எங்க அம்மாவுடைய தலையை உடைச்சிருக்காரு. எங்க அம்மாவுடைய தலையில ஃபுல்லா அடிச்சு ரத்தம் தான் இருக்கும். தலைமுடி ஃபுல்லா பிச்சு எடுத்திருப்பார் கோவத்துல. ஐயோ பணம் போயிருச்சு, வசதி போயிருச்சு. நம்ம வாழ்க்கையில கூட ஒரு பிரச்சனை வந்தா குடும்பம் கைவிட்டுரும். ஒரு பிரச்சனை வந்தாக்கா சொந்தக்காரங்க நம்மளை கைவிட்டுருவாங்க. ஒரு பிரச்சனை வந்தா நம்மளுடைய பணம் நம்மளை கைவிட்டுரும். ஒரு பிரச்சனை வந்தா நம்ம பேர் புகழ் எல்லாமே நம்மளை கைவிட்டுரும். எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். எங்க அப்பா கிட்ட எல்லாம் இருந்துச்சு, ஆனா எல்லாமே எங்களை விட்டு போயிருச்சு. பேர் இருந்துச்சு, நீலகிரி முழுவதும் எங்க அப்பாவுடைய பேர் புகழ் கொடி கட்டி பறந்துச்சு, பெரிய பணக்காரன். ஆனா எங்க அம்மா பைத்தியம் ஆகும் போது எல்லாமே எங்க வாழ்க்கையில எங்களை விட்டு வெளியில போயிருச்சு. எல்லாமே எங்களை விட்டு வெளியில போயிடுச்சு. அப்போ நைட்டு 3 மணி வரை எங்க அம்மா அமைதியா இருந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு போன பிறகு எங்க அப்பா கூப்பிட்டு இருக்காங்க, என்னங்கன்னு சொல்லி. எங்க அப்பா வந்து 3 மணிக்கு எழுந்துச்சு வந்து எங்க அம்மாவை பார்த்தா எங்க அம்மா ஏங்க என்னை கட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எங்க அப்பா கேட்டிருக்காரு, உன் பேர் என்ன? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க வெள்ளச்சி. உனக்கு எத்தனை குழந்தைங்க? எங்க அம்மா 11 குழந்தைங்க பேரு சொல்லியிருக்காங்க. ராஜலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி. எங்க அண்ணன் பேரு சத்யசீலன், சீதாராமன், வெள்ளிங்கிரி. எப்படி இது நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. பா ஒருத்தர் இயேசுன்னு வந்து என் தலைமையில கை வச்சாருப்பா, எனக்குள்ள இருந்த இருளெல்லாம் வெளியில போயிடுச்சு. இந்த இயேசுப்பா இருளை மாத்துறார். நம்ம இயேசுப்பா இருளை மாத்துறவர். எல்லாரும் கையை வச்சு அப்பா எவ்வளவு நல்லவா. எல்லாமே எங்களை கைவிடும் போது எங்க வீடு தேடி வந்தீங்களப்பா. நீங்க வெளிச்சமானவர், நீர் வெளிச்சமானவர். எங்க வீடு இருளை மாத்தினீரே. நீர் வெளிச்சமானவர் டாடி. பணம் கொடுக்காத சந்தோஷத்தை நீங்க கொடுத்தீங்களப்பா. பணம் கொடுக்காத சந்தோஷத்தை நீங்க கொடுத்தீங்களே. நல்லவர்ப்பா. பதினோரு பேரும் இந்துல பிறந்தாங்க. இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எங்க அப்பா எங்க ஊரையே வர வச்சு, இன்னும் எங்க கோயில் இருக்கு, கேபி தம்பியெல்லாம் வந்து எங்க கோயிலை பார்த்துருக்காங்க. எங்க அப்பா கட்டின கோயில இன்னும் எங்க ஊர்ல அந்த கோயில் இருக்கு. எங்க அப்பா எங்க ஊரையே வர வச்சு எல்லாரும் மத்தியில சென்ட்ரல்ல நின்று இந்த கோயில் எங்களை காப்பாத்தல, இனி எனக்கு இந்த RSS பொறுப்பு வேண்டாம், இனி இந்த ஊட்டியில நாங்க இயேசுக்காக வாழ போறோம்னு சொல்லி எங்க அப்பா அந்த கோயிலை கொடுத்தார். 12 பேர் இந்துல பிறந்தாங்க. நான் மட்டும்தான் எங்க அம்மா பைத்தியத்திலிருந்து சரியானது பிறந்தேன். என் பேர் டேனின்னு எங்க அம்மா வச்சாங்க. எல்லாம் நல்ல ஒரு அலையில சொல்லுங்களேன், சத்தமும் ஒரு அலையில சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க, அப்பா நல்லவர். ஏசப்பா இருளை வெளிச்சமாய் மாத்துறவர். எங்க வீடை தேடி வந்து ஒரு பைத்தியத்தை மாத்தி அவர் வெளிச்சமா எங்க வீட்டுக்கு வந்தார். நம்ம வாழ்க்கையில பெரிய சொத்து என்னன்னா அம்மா தான். யாரெல்லாம் ஆமான்னு சொல்றீங்க? எங்க அம்மா தான் என்ன ஊழியக்காரனாவே மாத்தினாங்க. இந்த சைடுல போனா சொல்லுவாங்க, டேனி நான் பைத்தியமா இருக்கும்போது அப்பா என் பல்லெல்லாம் பாரு உடைச்சிட்டாரு, நீ ஏசப்பாக்காக ஊழியம் செய்யணும் பாரு. எல்லா நகையும் வித்துட்டோம் பாரு, இங்க இருக்கிற தோட்டம்லாம் நம்மளுதுதான், அந்த தோட்டத்தெல்லாம் வித்துட்டோம், ஆனா நமக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா இயேசுதான் நம்ம வீட்டை தேடி வந்தார். மக, நீ செஞ்ச ஒரு ஊழியம் இயேசுக்கு தான் செய்யணும், நீ ஆண்டவருக்கு தான் செய்யணும், ஆண்டவருக்கு தான் செய்யணும். நீ ஏசப்பாக்காக நீ போகணும், ஏசப்பாக்காக உண்மையா இருக்கணும். நான் சொல்றேன், பணம் கிடைக்காத சந்தோஷத்தை என் இயேசு எங்க வீட்டுக்கு தேடி வந்தார். அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல எதுலையுமே இல்லை,
எதிலுமே இல்ல. என் இயேசு வெளிச்சமானவர், எங்களுடைய வாழ்க்கையில இருளை மாற்றினவர். கரங்களை தட்டி சொல்ல அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம், எங்கள் நடுவில் நீங்க இருக்கீங்க அப்பா. 2 சாமுவேல் எழுதின புஸ்தகம், ரிக்கா பாதுரால பஷி தரல டாடி தரல பஷி. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கையில் எல்லாம் உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். இப்ப எல்லாம் சொல்லுங்க, என் மேல அபிஷேகம் இருக்கு. சத்தமா தான் சொல்லுங்களேன், என் மேல அபிஷேகம் இருக்கு. நான் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டேன். என்னைக்கெல்லாம் நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களோ, ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வி கிடையாது. தாம் அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பை தான் கர்த்தர் உயர்த்துவார். நமக்கு ஒரு பெரிய பலன் என்ன தெரியுங்களா? அவருடைய வல்லமை நம்மளை நிரப்புது. நமக்கு பெரிய பலன் என்ன தெரியுங்களா? அவருடைய அக்கினி நம்மளை நிரப்புது. நம்மளுடைய பெரிய பலன் என்ன தெரியுமா? அவர் நமக்குள்ள வெளிச்சமாய் வருகிறார். அவர் வெளிச்சமாய் வந்து நாம் எந்த இடத்துல வெக்கப்படுறோமோ, எந்த இடத்துல தலைகுனிந்து நிற்கிறோமோ, எந்த இடத்துல அவமானப்படுறோமோ, நம்மளுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். எங்க குடும்பம் அவமானப்படும் பொழுது, வெட்கப்படும் பொழுது, எல்லாவற்றையும் நாங்கள் இழக்கும் பொழுது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க வீடை தேடி வந்து எங்களுடைய கொம்பை உயர்த்தினார். எங்களுடைய கொம்பை உயர்த்தினார். ஒரு 5 வருஷத்துக்கு, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால அதே ஊர்ல ஒண்ணு நடந்துச்சு. என்ன தெரியுங்களா? எங்க ஊர்ல இருக்கிற மந்திர எங்க ஊர்ல இருக்கிற கோயில் பூசாரி என்னுடைய அண்ணனுடைய பொண்ணுக்கு அனுமியான்னு சொல்லி ஒரு வியாதி வந்துச்சு. அப்ப அந்த ரத்தம்லாம் போய் 1.5 பாயிண்ட் தான் அந்த பிள்ளைக்கு ரத்தம் இருந்துச்சு. அந்த பொண்ணை கொண்டு வந்திருந்தாங்க எங்க சர்ச்சுக்கு. பார்த்தா எங்க ஊர் பூசாரி வந்திருக்காரு. எல்லாம் கை ஊர் சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கு வருவாரு. நீங்க எங்க பார்த்தா பயமா இருக்கு. பேய் துரத்த வந்திருக்கீங்களோ? நாளா துரத்த மாட்டேன் உங்களை. எல்லாம் சொல்லுங்க, நம்மள துரத்துற ஆளு சொல்லுங்கம்மா. 2 வசனம் தெரிஞ்சா பாரு, பேசாம பெரிய பாஸ்டர் ஆயிட்டு வீட்டுல யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க தானே? இப்ப யாரெல்லாம் சொல்றீங்க நீங்க பாஸ்டர் நான் நம்புறேன்? பல எப்படி தெரியுமா, கோட்டெல்லாம் போட்டு டையெல்லாம் கட்டிட்டு பிரைஸ் லார்ட் பிரியமானவர்களே அப்படின்னா தான் எல்லாம் கை தட்டுவாங்க. இன்னும் பார்த்த ஒரு லெவல் இல்லையே. அது ஆண்டவர் பைபிள்ல தாவீது செலக்ஷன் பண்ணாரு. பக்கத்துல போய் சொல்லுங்க, ஐயோ தாவீது கூட்டிட்டு வந்து உங்க முன்னால நிக்க வச்சிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஏப்பா என் பெரிய பையன் மிலிட்ரியில இருக்கான், இவனை ஏன் கூப்பிட்டு வந்திருக்க? இவனை பார்த்தா அப்படி தெரியலையே. ஆனா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீத கோலியாத்தை ஜெயிக்க வச்சார். இப்ப எல்லாம் சொல்லுங்க, கடைசி காலத்துல ரொம்ப படிச்சவங்களெல்லாம் இல்ல, அதுக்கு மேல உங்க இஷ்டப்பா. கர்த்தருடைய வல்லமை யாரு மேலெல்லாம் தங்கியிருக்கோ, யாரு மேலெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கோ, அவங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருப்பாங்க. அவங்க பேச்சு வெளிச்சமா இருக்கும், அவங்க நட வெளிச்சமா இருக்கும். கிறிஸ்தவங்க யாரு தெரியுங்களா? மதம் மாறினவங்க இல்ல, மனம் மாறினவங்க. கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். என்ன மனம்? நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் பயங்கர கோவப்படுவேன். எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு உழுகுவேன். இப்ப எங்க வீட்டுக்காரர் பார்த்த உடனே நல்லா சிரிக்கிறேன். எங்க வீட்டுக்காரர் கூட அன்பா பேசுறேன். எங்க வீட்டுக்காரர்கிட்ட காலையில இருந்து சொன்ன பிரைஸ்லான்னு கை கொடுக்குறேன். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? அப்பா கொடுக்கணும். காலையில வீட்டுக்காரர்கிட்ட என்ன பண்ண, காலையில இருந்து சொன்னேன் பிரைஸ்லாடு பான்னு சொல்லணும். எடுத்தோடனே காலையில எங்காச்சும் ஒரு தீர்க்க தரிசிக்கு போன் பண்ணிட்டு கூடாது. பிரைஸ்லாடு ரீபா பாத்தா ரலாஷே. காலையில நைட்லாம் தூக்கமே வரல. எங்க வீட்டுக்காரர் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் பிரதர், நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னா. இப்பெல்லாம் போய் வீட்டுக்காரர் கதையை சொன்னா அவரு கூட்டு போயிடுவாரு. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. இப்பெல்லாம் பயங்கரமான பிரச்சனையா இருக்கு. வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்காரர் வந்து ரொம்ப பிரச்சனைன்னு சொல்லி யாருக்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் பாத்துக்கிறவங்க பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. என்ன ஒரு மாதிரி லேட்டா சிரிக்கிறீங்க? உங்க பிரச்சனை கர்த்தர்கிட்ட தான் சொல்லணும்.
3 பாஸ்டர் நம்பர் வைக்கவே கூடாது. இன்னைக்கு டிலேட் பண்ணிருங்க. உங்க பாஸ்டர் நம்பர் மட்டும்தான் வைக்கணும். நீங்க மீன், அப்புறம் என்னதுப்பா, பீஃப், சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஃபுட் பாய்சன் ஆயிரும். நிறைய பேர் அப்படித்தான் இங்க இருக்கீங்க. போகும்போது இன்னைக்கு என்ன பண்ணணும், செல் எடுத்து உங்க சர்ச்சு நம்பரை தவிர வேற நம்பர் எல்லாம் டிலேட் பண்ணிடணும். டேனி பாஸ்டர் நம்பர் கூட வாங்கக்கூடாது. சாபம் தான் உங்களுக்கெல்லாம். கை கம்மியா இருக்கு. அவர் நல்ல வசனம் சொல்றாருல. ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்குள்ளார யாருக்கெல்லாம் ஊழியத்துக்கு உண்மையா இருக்கீங்க அவங்க வாழ்க்கை தான் வெளிச்சமா இருக்கும். உங்க பாஸ்டருக்கு யாரெல்லாம் உண்மையா இருக்கீங்களோ அவங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். யாரெல்லாம் சர்ச்சு கூட்டுறீங்களோ அவங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. யாரெல்லாம் சேர் போடுறீங்களோ அவங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். இந்த வெளிச்சமா இருக்கிறவனுடைய அடையாளத்தை எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? நீங்க என்ன பார்த்து கேளுங்க, எப்படி பாஸ்டர் சொல்லுங்க, எப்படி பாஸ்டர்? கரெக்டான டைமுக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. கரெக்டா கையை தட்டுறதுக்கு முன்னால கை தட்டி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கன்னு சொல்ல மாட்டோம். அல்லேலூயா. இந்த கல்யாணம் பண்ணும்போது நிச்சயம் பண்ணிடுவாங்க பாத்தீங்களா, உங்க பாணியில சொல்றேன். அப்ப பாத்தீங்களா அடிக்கடி சொல்லுவாங்க, ஐ லவ் யூங்க, உங்களை ரொம்ப பிடிக்குங்க, ஆமாங்க ரொம்ப அழகுங்க, நான் பார்த்ததுலயே நீங்க தாங்க அழகு அப்படின்னு சொல்லுவாங்களே. நிச்சயம் பண்ணது இல்லையோ? இந்த சர்ச்சில் ஆண்டவர் மேல அன்பு இருக்கணும். அப்படிதான் எப்ப பார்த்தாலும் டேடி திருஷ்யத்தில் டேடி பூ தொடச்சி வைப்பாங்க, எதுனா வாங்கிட்டு வருவாங்க. எங்க சர்ச்சு பிள்ளைங்க எல்லாம் பாருங்களேன், என்னை பார்க்க வரும்போது ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வரும், வரிக்கோ பிஸ்கெட்டோ எதுனா ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சந்தோஷமா பார்த்துட்டு போவாங்க. இங்க வரும்போது பாருங்களேன், வரும்போது யாருக்கிட்டையும் பேசாம இருது, அப்படியே சேர்ல வந்து உட்காருது, அது பரிசுத்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. சிலெல்லாம் நடந்து வர்றது பரிசுத்தம் நினைச்சிட்டு இருக்காங்க. கேபி எப்படி தெரியுமா? யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அல்லேலூயா. 3வது சர்வீஸ்க்கு எங்கன்னா போயிட்டு 4வது சர்வீஸ் சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த வாரம் அங்க நல்லா இருந்துச்சுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களே சேர்த்துக்கு எடுத்து விட்டுருவாங்க. அங்க இன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தாருன்னு அந்த பிலிவர் கூப்பிட்டு இருந்தாங்களா, ஓ என்ன மாதிரி திரும்ப இருந்துச்சு. அங்கிருந்து வந்திருந்தாரு அவருக்கு டேனின்னு ஒருத்தர், தொப்பையே இல்லை ஆனா நல்லா பேசுறாரு அப்படின்னு இங்க விசுவாசிக்கிட்டு போய் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், பரவாயில்ல நல்லா மெசேஜ் கேட்டிருக்காங்கன்னு. இங்க சபைக்குள்ளேயே எல்லாம் சொல்லுங்க, பிசாசு பக்கத்து சீட்லயே இருக்கும். அது நம்ம சர்ச்சை பத்தியே நம்ம கிட்ட குறை சொல்லும். சரிங்கம்மா, இந்த சர்ச்சை பத்தி பக்கத்து சீட்ல யார் உட்காந்து குறை சொல்றானோ அவன் தான் யாருங்க? அந்த கிறிஸ்து, வலு சருமா, அப்புறம் வேற என்ன நம்ம பேர் வச்சிருக்கீங்க? கடத்தெருவாவி, மூளை முடுக்க ஆவி. நம்ம ஜெபம் பண்றோம்ல, இந்த வர அந்த அங்கெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையறதுக்கு காரணம் யாரு பாருங்க. பைபிள்ல பயங்கரமா வாழ்ந்திருப்பீங்க. சொல்லுங்க யாருமா? யூதாஸ் காரியத்தையே சொல்லி சொல்லி பாவம் அவர் வேற யாரு சொல்லுங்க? அப்பா அப்பா சொல்லுங்க, யாரு அவரு? பிஜேபி இல்ல இந்து முன்னணிக்கார. ரொம்ப பைபிள் எவனுக்கு தெரியும் அவன் டேஞ்சர். பக்கத்துல போய் சொல்லுங்க, ஐயோ பார்த்து பழகணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கணும், தாழ்ச்சி அடைக்கணும், நம்ம ஆதவன் கூட இவன் என்ன பண்ணுவானா, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்ப எங்கதான் பிசாசு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் சொல்லுங்களேன், வெளியில இல்ல நம்மக்குள்ளே இருக்கும். இந்த பிசாசு ஆடாது தெரியுமா? இதெல்லாம் ஆடாது. உள்ளுக்குள்ளேயே கையும் தட்டாது, வாயும் திறக்காது, இப்படியே உட்காந்துருக்கும். கேட்ட அந்த வசனால எனக்கே தெரியும். பாஸ்டர் என்ன மெசேஜ் எடுத்து பாரு, அது போனவர் நான் அங்க பேசினேன் அப்படின்னும். போனவர் ஆவியானவர் இதை விட அங்க நல்ல தெளிவா பேசினார். இப்ப இவங்க இப்ப பேசிட்டு சும்மா அதை போய் கேட்டு என்ன இருக்குல்ல,
போய் சிஸ்டர் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு மெசேஜ் அப்படின்னு ஒருத்தர் கை கொடுப்பாங்க. இவங்க என்ன தெரியுமா, நான் நேற்று செல் குரூப்ல பேசினேன் பாத்தீங்களா. எல்லாம் ஒரு அலையில சொல்லுங்க. சபைக்குள்ளார சொல்லுங்கம்மா, கசப்பே இருக்கக்கூடாது. சபைக்குள்ளார 2 போன் நம்பர் வைக்க கூடாது. இப்படி அலையிலே சொல்லக்கூடாது, நல்லது சொல்லணும். நான் சொல்றேன், உங்க பையன் எல்லா இடத்துக்கு போய் சுத்திட்டு வந்தானா வீட்டுக்குள்ள சேர்ப்பீங்களா? ஏமா சொல்லுங்கம்மா. 3 சினிமா தியேட்டர் போய் பார்த்துட்டு 4வது உங்க வீட்டில் டிவி போட்ட விட்டுருவீங்களா? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா. எல்லாம் சொல்லுங்க. ஒரே சர்ச்சு. பாஸ்டர் ஐயாவை நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். பாஸ்டர் அம்மாவை எல்லாம் இன்னைக்கு தான் இங்கே சர்ச்சுக்கு வந்திருக்கேன். அதனால எதனா சொல்லி கொடுத்துட்டாங்க நீ நினச்சிக்க கூடாது. நான் பாஸ்டர் இல்லை, 20 வருஷம் உங்களை மாதிரி ஆளுங்க கூட நான் வாழ்ந்திருக்கேன். அதனால தெரியும். இந்த உடம்பு சரியில்லைன்னா பாருங்க, பாஸ்டர்கிட்ட சர்ச்சிலேயே உழுந்து கிடக்கும். உடம்பு சரியாச்சுன்னா பாஸ்டர் முன்னாலே நெஞ்சு நிமித்து நடந்து வரும். இந்த கல்யாணம் நடக்கும்போது பாத்தியா, எல்லாம் கால் பண்ணுங்க பாஸ்டர், சாகுற வரையும் நானே பையன் அவங்க கூட சாகுவோம் பாஸ்டர் அப்படின்னு. அந்த கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா நம்மள சாவடிக்குங்க. இப்ப எங்க பையன் அங்க அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காரு பாஸ்டர். அவங்க மனைவி சோ பட் வாட் திஸ் கம் கோ. அல்லேலூயா. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க. என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன். சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. யாரோடு வழக்காடுகிறவர்கள்? யாரோடு? சத்தமா சொல்லுங்க. யாரோடு? இப்ப எல்லாம் சொல்லுங்க, என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, என் கூட யார் இருக்கா? என் கூட யார் இருக்கா? உங்க கூட யார் இருக்கா? உங்க கூட யார் இருக்கா? நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னையிலிருந்து ஏதோ ஒரு போராட்டமா இருக்கு பாஸ்டர். பூ வாசனை வீட்டுக்குள்ள வருதாமா கிறிஸ்தவங்களுக்கு. எப்படி வருதுன்னு தெரியல. பூ வாசனைல ஆசை, அது எப்படியாச்சும் வாங்கி வச்சுட்டு போயிடணும்ட்டு வச்சுட்டாச்சும் போயிருங்க. எதுக்கு? யாரும் ஒருத்தர் கால் கொலுசு போட்டு நடந்து போறது மேலேயே இருக்கு அப்படின்னுவாங்க. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்காரு. என் கூட யார் இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்கா? திரும்ப சொல்லுங்க, யார் இருக்கா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் கூட கர்த்தர் இருக்கிறதுனால நான் ஒரு பைத்தியக்காரியான ஒரு ஆளை விடுதலை செய்கிற கிருபை என் கூட இருக்கு. அப்ப அந்த பூசாரி பொண்ணை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பொண்ணு முடியாத செத்து போயிருன்னு சொன்னாங்க. அவரு எங்கெங்கயோ போய் பார்த்திருக்காரு. கடைசியில் நம்ம சர்ச்சு கொண்டு வந்துட்டாரு. நான் அப்போ சர்ச்சில் கூட்டமா இருக்காங்க. நான் போய் ஜெபம் பண்றதுக்காக போறேன். அந்த அண்ணன் கூப்பிடுறாரு, எங்க ஊர் பூசாரி கூப்பிடுறாரு, டேனி வாங்க வாங்கன்னு. அப்ப நான் உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. அண்ணே, நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் ஜெபம் பண்ற, கஷ்டப்படாதீங்க. இல்ல டேனி, இன்னும் இந்த பிள்ளைக்கு 2 ஹவர் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹவர் இறந்துடக்கூடாதுன்னு சர்ச்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உங்க சர்ச்சுக்கு கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. உங்க செல் குரூப் கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. வெரி குட். கை தட்டி கொடுங்க நல்லா. அப்ப நாங்க 2 ஹவர் ஜெபம் பண்றோம். அந்த பிள்ளைக்கு வாமிட் ரெட்டா வந்துட்டு இருக்கு. நான் அந்த பிள்ளை போய் தொடல. நாங்களாம் ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். 5 நாள் பொறுத்து அந்த பொண்ணோட டெஸ்ட்ல ரத்தம் நார்மலா வந்துருச்சு. கையசிச்சு ஒரு அள்ளியில சொல்லுங்க. அந்த ஊருக்குள்ளார அதே மாசத்துல ஒரு தம்பிக்கு பிசாசு பிடிச்சிருச்சு. அவன் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பான். அவன் இந்த தோல்ல கட்டில கட்டி போட்டு வச்சிருக்காங்க காலில். அவனை அந்த கட்டில தூக்கிட்டு ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கான். அல்லேலூயா. எங்க ஊர் பூசாரி எல்லாம் பிசாசு துரத்தி பார்த்திருக்காரு, முடியல. யாரையும் கூட்டிட்டு வந்து துரத்தி பார்த்திருக்காங்க, முடியல. கடைசியில டேனி, இந்த மாதிரி எங்க மாமா ஊர் தலைவர் அவர் கூப்பிடுறாரு, பா இந்த மாதிரி கேள்விப்பட்டோம், நீங்க
அண்ணனுடைய பொண்ணுக்கெல்லாம் சரி பண்ணீங்களா? இங்கே பிசாசு பிடிச்சி ஒரே தொல்லையாக இருக்குப்பா, ஊரே பயமாக இருக்கு, நீ வா, நாங்கள் அப்பா சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி எட்ராஸ் ஸ்கார்பியோ வேணும், ஒரு 10 பசங்க எப்பயுமே இருப்போம், எடுத்துகிட்டு போனோம். பார்த்தா பிசாசு நடந்துட்டு இருந்த பிசாசு என்னை பார்த்தா கீழே விழுகுது. எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்கலாம் நின்று இருந்தாங்க. நான் சொன்னேன், ஏசப்பாக்கு முன்னால் இந்த பேயெல்லாம் நிற்காதுங்க, நம்ம கயிறு கட்டி துரத்தினாலும் சரி, திருநூறு போட்டாலும் சரி, அது ஆடும். ஆனா இயேசுக்கு முன்னால மட்டும்தான் அந்த பேய் நிக்காது. அந்த பேய் இயேசு என் கூட இருக்காரு, அதனாலதான் இந்த பேயெல்லாம் நிக்க முடியலன்னு சொல்லி அந்த தம்பி கை பிடிச்சா 1 மாசமா இருந்த பேய் சரியாயிடுச்சு. 300 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டாங்க. நல்ல கையை தட்டி விட சொல்லுங்க. நாங்க செய்யற ஊழியம் தோடாஸ் ஆலிஸ் கூட்டன் வந்திருக்கு. ஆலிஸ் எழுந்துச்சு இல்லைங்க, அவரு இந்தியாவுக்கு விளையாண்டுருக்காரு, இந்தியன் பிளேயர், எல்லாம் நல்லா கை தட்டி கொடுத்துடல அவரு. தேங்க்யூ ஆலிஸ். அவங்க தோடாஸ் மக்கள் மத்தியில் தான் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாலே அடிப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் அவருடைய ஊருக்கு போயிருந்தேன், முத்துநாடு மந்துன்னு சொல்லி. அந்த மந்துக்குள்ளே போன உடனே அங்கே ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் எங்களை துரத்திட்டு கல்லெல்லாம் தூக்கி அடித்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாரு. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய ஊர்லேருந்து இதுக்கு மேலே ஊழியமே செய்ய முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். அந்த நேரத்தில் சுருளின்னு சொல்லி ஒரு பிரதர், அவருக்கு கை கால் ஸ்ட்ரோக் விழுந்துருச்சு அந்த சண்டை போட நேரத்தில். அவரை கொண்டு போய் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்காங்க, சரியாகலை. அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ஒரு ரூமில் ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. அந்த ரூமுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு என்னுடைய மனைவி கால் பண்ணுறாங்க, என்னங்க இந்த மாதிரி தோடாஸ் வந்திருக்காங்க. ஒரே சந்தோஷம். 2000 வருஷத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் 2006 தோடாஸ் எங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க. தோடாஸ்னு யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவர் வந்திருக்காங்க. வந்திருக்கும் போது சால்வெல்லாம் போத்திட்டு நல்ல தாடியெல்லாம் வளர்த்துட்டு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். அவர் யாருக்குமே பயப்பட மாட்டார். அவங்களுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 15-13 வயசு பிள்ளைங்களை ஒருத்தருக்கு திருமணத்துக்காக நிச்சயம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சின்ன வயசுல கன்சீவ் ஆகிட்டா அவங்களுக்கு கல்யாணம், கன்சீவ் ஆகலைன்னா கல்யாணம் கிடையாது. அவங்க மாசமானதான் அவங்களுடைய கல்ச்சரில் இது பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒவ்வொரு பசங்களும் பூசாரியாக இருக்கணும். பூசாரின்னா சும்மா பூசாரி இல்லை, 3 மாதம் கோயிலுக்குள்ளேயே இருக்கணும். 3 மாதம் பொண்டாட்டி கூட பேசக்கூடாது, பிள்ளைங்க கூட பேசக்கூடாது. அப்படி நமக்கு இருக்கணும். எப்படி இருக்குல்ல, நம்ம வர்றதே ஜோமன். அதுக்கு தான் ஆண்டவர் சாப்பாடு நல்லா இல்லைன்னு 3 நாள் ஒரு பொண்ணு பாஸ்டிங் போட்டுக்குது பாருங்க. வீட்டுக்காருக்கு டேஸ்ட் இல்லையாமா. அதுலயும் அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. நீங்க சிரிக்க மாட்டேங்க, இருந்தாலும் சொல்றேன் சரியா. நீங்க ரொம்ப பயம் பக்தியா இருக்கீங்க. தேவதூதனே பார்த்தா பயந்துருவோம், ஐயோ இவங்க ரொம்ப பரிசுத்தமா இருக்காங்கடா. அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, அந்த பொண்ணு யாரோ ஒருத்தர் மந்திரம் செஞ்சு அவங்க வீட்டுக்கார நாக்க கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த அம்மா என்ன செஞ்சாலும் டேஸ்ட் இல்லையா. சாமி எப்படியெல்லாம் புதுசா கண்டுபிடிச்சு பேசுறாங்களே. அப்போ அந்த அல்லேலூயா வீட்டுக்காருக்கு பில்லி சூனி இருக்குன்னு யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. வீட்டுக்காரர் உன்னை கொடுமை பண்ணாலும் நீ சிலுவை சுமந்துட்டு அவங்க ரட்சிப்புக்குள்ள நடத்திடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா. அப்போ அந்த பிரதர் வந்திருக்காங்க. அவர் கூட நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அவரை பார்க்கறதுக்காக நான் வந்தோம். அவர் ரொம்ப திட்டினவர் என்னை பார்க்க வந்திருக்காரு. என்னை பார்த்துட்டு இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி அவங்களுடைய பாஷையில் பேசுகிறேன். அப்போ சொல்கிறாங்க இவர் தான் இந்த பாஸ்டர்ன்னு சொல்லி. நான் உட்காந்து அவர் முன்னால் சேர் போட்டிருக்காங்க, நான் எனக்கு பின்னால் போட்டிருக்காங்க. ஒரு 5-6 பேர் இருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், ஏசு உங்களுக்காக காயப்பட்டிருக்காரு பிரதர், உங்களுக்காக ஏசு ரத்தம் சிந்திருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டீ கொடுத்தா அவர் அழுகிறாரு. அப்போ நான் ஏசு உங்களுக்காக காயப்பட்டிருக்காரு, இந்த காலை ஏசப்பால் சுகம் கொடுக்க முடியும்னு அவருடைய பாஷையில் அவங்க கிட்ட சொல்றாரு. இந்த ஊசி போட்டோம், ஒரு ஊசி 1000 ரூபாய், எனக்கு நரம்பு வீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, இதுக்கு மேல சரியாகாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா. நான் பேசிட்டே இருக்கேன், கர்த்தருடைய வல்லமை இந்த கைக்குள்ள இறங்கி இந்த கை சரியாயிடுச்சு. நம்ம டிவியில தான் பார்த்துருக்கோம், அப்போ நம்ம நேராக பார்த்ததில்ல. கொஞ்ச நேரம் பொறுத்த ஏசப்பாவுடைய வல்லமை அந்த காலுக்குள்ள இறங்கி அந்த கால் சரியாயிடுச்சு. அந்த கிராமத்துக்குள்ள போனா பசங்க ஃபுல்லா குச்சி எடுத்துட்டு நின்று இருப்பாங்க, வரக்கூடாது. அந்த ஊருக்குள்ள நீங்க பைபிள் எடுத்துட்டு ஒருத்தர் போய் ஜெபம் பண்ணிட்டா ஊரே கூப்பிட்டு மொட்டை அடிச்சு
நாக்கில் சூடு வச்சு இயேசு இல்லைன்னு சொல்ல வைப்பாங்க. அது ஒரு பாஸ்ட் உள்ள போனால் அந்த ஊருக்கே தீட்டு. அந்த மாதிரி கறி செய்ய மாட்டாங்க. அந்த கோயில் மேலே அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க. அந்த கோயிலுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு பூசாரி இருப்பார். 3 மாதம் வீட்டுக்கு போக மாட்டார், குழந்தைங்களை பார்க்க மாட்டார், மனைவி கூட பேச மாட்டார், யாரு கூடயும் பேசாமல் பயபக்தியாக ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த விளக்கு வந்து ஒரு என்ன அலஸ், எப்படி அலஸ் அந்த இது செய்வீங்க, அந்த நெருப்பு எப்படி உண்டாக்குவீங்க? சத்தமா? மூங்கில் குச்சி மாதிரி அதுலயே கையிலே தேய்ச்சி 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 நெருப்பு வரும். அந்த நெருப்பை எடுத்து தான் அந்த விளக்கு கொளுத்திட்டு அந்த விளக்கு அணியாம பார்த்துக்கணும். அந்த விளக்கு அணியாம இதுதான் அவங்களுடைய கோயிலுடைய கல்ச்சர். எல்லாமே அந்த கோயிலுக்கு உண்மையா இருப்பாங்க. ஒருத்தங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்க பூசாரியா இருக்கணும். ஒரு பையன் பிறந்தா பூசாரியா இருக்கணும். 3 மாசம் 2 மாசம் அப்படி அங்க இருந்துதான் எல்லாருமே. அந்த பிரதர் அந்த கால் சரியான உடனே அவர் அவங்க ஊருக்குள்ள என்னை கூட்டிட்டு போனார். டேனி பிரதர் வாங்க நீங்க ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லி. நாங்க கிட்டத்தட்ட 62 கிராமம் இருக்கு. மந்துன்னு சொல்லுவாங்க. மந்துன்னு சொன்னீங்கன்னா காட்டுக்குள்ளதான் இருக்கும். ஒரு 5 வீடு இருக்கும். 5 வீடு, ஒரு 4 வீடு இருக்கும், ஒரு 10 வீடு இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாமே காட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. நாங்க எல்லாம் போய் 60 கிராமத்தில் ஊழியம் செஞ்சு ஒரு வருஷத்துல 4 வேன் வச்சு 120 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோம். அவங்க டீம் எல்லாம் ஆண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். பசங்களை கொண்டு வரவே முடியாது. இந்த 3 வருஷம் கஷ்டப்பட்டு ஆலஸுடைய தம்பி ஃபுட்பால் மூலியமா நாங்கள் உள்ள போய் 200 பசங்களுக்கு மேல பூசாரியா இருக்கிற பசங்க பிரைஸ் லார்ட் சொல்ல வச்சிருக்கோம். எத்தனை பசங்க ஆலஸ் ட்ரிங்க்ஸ்ல ட்ரக் பாவத்துல குடிப்பழக்கத்துல வெளியே வந்திருக்காங்க? 100 பசங்க. நீங்க போங்க, உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியுமா, வேற எதுனா வந்து அப்படியே நின்று பிரைஸ் லார்ட் பிரியமானவர்களை நீங்களும் தூங்கிட்டு அலையிலுயா அப்படின்னு ஒருத்த பார்த்து அலையிலுயா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு போய் கேட்டா நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டுன்ற கனவுல. இந்த வருஷம் பிரைஸ் லார்ட் அவ்வளோ பேர்த்த ஆண்டவருடைய கிருபையினால 250 பூசாரிய பிரைஸ் லார்ட் சொல்ல வச்சிருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் 4-5 வருஷத்துல ஆலஸ் எல்லாம் பாஸ்டர் ஆகி இந்த சர்ச்சில் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணுவார். எல்லாம் நல்ல கையை தட்டி ஒரு அள்ளில சொல்லுங்க. அவங்க ஸ்டெமினாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரிலாம் இல்லை. ஆர்எஸ்எஸ்னா கேங் சேர்த்து வருவாங்க. ஆலஸ் ஒருத்தனே 100 பேருக்கு சமம் அடி பிச்சு எடுத்துருவாங்க. பாருங்க எழுதிச்சு கால் ஃபுட்பால்லாம் விளையாண்டா ஃபுட்பால் விளையாடும் போது தமிழ் பசங்க எல்லாம் தோடாஸ் எல்லாம் உள்ள விளையாடும் போது தமிழ் பசங்க தம்பி நீ அடிச்சுக்குப்பா கோல்ன்றுவாங்க. அவ கிட்ட போன கால் 2ஆ போகும். பயங்கரமான பிளேயர். அவங்களும் சரியா விளையாடுவாங்க. இந்த வருஷம் வந்து அதுக்குள்ள கொண்டு போய் நிறைய பசங்களை நல்வழி கொண்டு போய் இந்த வருஷம் சிசிஜேன்னு சொல்லி 200 பசங்களுக்கும் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லி டிஷர்ட் கொடுத்தோம். எங்க போன முந்தான வருஷம் வரையும் எங்க சர்ச்சு வெறிய ஷெட்டு தான். ஆனா தோடஸ் தம்பி வந்திருக்காரு ஆலஸ் உடைய தலைமையில கிட்டத்தட்ட கிரவுண்ட் அடிச்சு எல்லா பசங்களுக்கு ஜெர்சி ஷூ அந்த மாதிரி வாங்கி கொடுத்து 250 பூசாரிக்கு காஸ்பிள் சொல்லி கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல செலவு பண்ணி இன்னைக்கு எல்லா தம்பிகளும் இயேசுவின் அன்பை உணர வச்சிருக்கோம். யாரெல்லாம் திட்டுவாங்களோ யாரெல்லாம் குச்சி எடுத்துட்டு அடிக்கிறதுக்கு நிற்குவாங்களோ அவங்க மனசுலலாம் இன்னைக்கு பிரைஸ் லார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நிறைய தம்பிங்க வந்து வசனத்தை ஸ்டேட்டஸ் போடுறாங்க, வசனத்தை டிபி வைக்கிறாங்க. எல்லாமே பிள்ளைங்களாம் வளர்த்துட்டோம். என்ன சொல்றது, உங்களை மாதிரி பெரியவங்களா என் கூட இருந்துட்டாங்க. ஆலஸுடைய அம்மா கூலியை செஞ்சேன், அதுக்கப்புறம் ஆலஸ் கூலியை செஞ்சோம். இன்னைக்கு ஆலஸுடைய குழந்தை ஜாமி கூலியை செய்கிறோம். 3வது தலைமுறை. அந்த 3வது தலைமுறையில தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் லார்ட் சொல்றாங்க. ஒரு அலையில சொல்லுங்கள நல்லா. அதே ஊருக்குள்ள எந்த ஊர்ல அடிச்சாங்களோ அதே ஊர்ல ஆலஸ் தம்பி மூலியமா ஊர் தலைவர் எல்லாமே வந்து அந்த கிரவுண்ட் அடிச்சு நடத்தும் போது எங்க பசங்களுக்காக இவ்வளவு நல்லது செய்றீங்களேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சால்வ் வாங்கணும். சத்தமா அலையில சொல்லுங்களேன். ஏசப்பா ரொம்ப நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா.
அங்கே ஒரு முறை ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு 4 பேர் காட்டுக்குள்ளே தான் நாங்கள் ஆராதிப்போம். ஊருக்குள்ளெல்லாம் ப்ரேயர் பண்ணக்கூடாது. எல்லாம் சென்ட்ரு ஃபாரஸ்ட்டில் போய் பசங்களுக்கு தெரியாமல் ஆராதனை பண்ணுவோம். ஒரு 10, 20, 30, 50 பேர் வருவாங்க. எல்லாரும் கை தட்டி நல்ல பாட்டில் பாடி வர்ஷிப் பண்ணிட்டு அங்கேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கேயே சாப்பிடுவோம். அப்போது ஒரு முறை நான் ஒரு பொண்ணுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீட்டில் விஷம் வாங்கி வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி. அந்த பிள்ளை ஆமாம் அங்கிள்னு சொல்லி அழுதுட்டாங்க. அழுதுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகாதீங்க, வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கு சண்டை வரும், அதனால் நீங்கள் விஷம் குடிச்சிருவீங்கன்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்கக்கிட்ட அப்படி தான் சொல்ல முடியும். கடவுள் அப்போ வந்து அந்த பிள்ளை வந்து சரி நான் போக மாட்டேன், நான் அங்கே போகலாம் அங்கிள். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு அங்கே போயிட்டான். சாலினின்னு சொல்லி ஒரு தங்கச்சி. அங்கே போயிட்டு அந்த பிள்ளை வந்து கிரமெக்ஷன் சொல்லி ஒரு மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. அந்த மருந்து குடித்தா என்ன ஆகணும், கிட்னி, நுரையீரல் எல்லாமே போயிடும். அந்த மாதிரி அந்த மருந்து குடித்த உடனே நைட்டு குடிச்சிட்டாங்க. அங்கே இருந்த டீமில் நாங்கள் ஒரு 50 பேர் இருந்தோம் பார்த்தீங்களா, ப்ரேயர் பண்ண. அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க, அங்கிள் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே என்னை எல்லாருமே அங்கிள் தான் கூடுவாங்க. அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க வந்து மருந்து குடிச்சிட்டாங்க அங்கிள், இப்போ என்ன ஆகும்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னம்மா ஜோம் பண்ணி சரி பண்ணிடுவேன்றீங்களா? அவங்க கேட்குறாங்க ஜோம் என்ன அங்கிள் ஆகும்? அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு ஆம்புலேஷன் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. என்னை கூப்பிடுறாங்க, அங்கிள் நீங்கள் வாங்க, நீங்கள் தானே தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, நீங்கள் இப்போ வந்து இந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கன்றாங்க. நீங்கள் என்னம்மா பண்ணுவீங்க? பிரைஸ்ல சொல்லுவீங்களா இல்லை மூஞ்சி 3 வச்சுட்டு உட்காந்துருப்பீங்களா? போய் ஜவுமனை உள்ளே போனோம். ஒரு ஊரே வந்து நின்றுருக்கு. எல்லாமே ஆலிஸ் மாதிரி இருப்பாங்க. ஒரு அடி அடித்தா நம்ம அங்கேயே காலி, அடிக்கவே வேண்டாம், ஃபுன்னு ஊதுனாலே செத்து போயிடும் நம்மளாம். எல்லாம் ஹைட் அண்ட் வெயிட், எல்லாம் இரும்பு மனுஷங்க, எல்லாம் நின்றுருக்காங்க. என்ன யார் சொன்னா அப்படின்னா, நான் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனால் அந்த புள்ள மருந்து குடிச்சுன்னா ப்ளூ கலரில் இருக்கு. நான் போய் கை வைக்கிறேன், பார்த்தா அந்த புள்ள போலீஸில் உள்ளே விட மாட்டுறாங்க. ஆலிஸ் எங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒட்டக மந்துன்றது தான் உதகமண்டலம் தான் ஊட்டி, மந்து தான் ஊட்டி. இது அவங்களுடைய பூர்வீகம், அவங்க சொத்து ஃபுல்லாமே மந்துக்காரர்கள் தான் ஊட்டி. அதனால அவங்க ஒவ்வொருத்தரும் 10 ஏக்கர் தோட்டம் வச்சிருப்பாங்க. பட்டா சிட்டை எதுவுமே கிடையாது. அப்படிலாம் இருந்தால் நம்ம எவ்வளோ பேர் சர்ச்சு கட்டலாம்ல. எவனும் வர முடியாது. ஆலிஸ் உங்களுக்கு எதுப்பா இடம்? இதெல்லாம் மேய்ச்சல் இடம் அங்கிள்னு சொன்னாங்க. 100 ஏக்கரை மேய்ச்சலுக்கு வச்சிருக்காங்க. ஆடு மாடு மேயறதுக்கு 100 ஏக்கரை கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அவங்க எதுக்குமே ஒரு 4-5 ஒரு கொரோனா டைம்ல ஒரு பசங்க 4-5 பேர் நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க நைட்ல. கலெக்டருடைய வண்டி வந்திருக்கு. கலெக்டருடைய வண்டி வந்ததும் பசங்களே அந்த கலெக்டர் டிரைவர், ஏன் இந்த மணிக்கு உங்க உட்காந்துருக்கேன், இவனுங்கெல்லாம் எழுந்துச்சு போய் கலெக்டர் அடிக்க போயிட்டு இருக்கிறான், வாட வெளியில யாரு கேட்கறேன்னு சொல்லி சண்டை போட்டார். அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு என்ன ட்ரைபல்ஸ்ன்றதால அவ்வளோ உரிமை. அப்போ அவங்களும் கேங்க நின்று என்னை வந்து நிற்கிறாங்க, நின்று கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கிள் என்ன அங்கிள் உங்கள் கடவுள் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. நான் டே என்னடா சொல்கிறேன், இப்போ தான் ரசிக்கப்பட்டு ஒரு 100 பேர் இயேசுக்கிட்ட வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் பெரிய பிரச்சனை. உள்ள சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு நான் போய் கை வச்ச கர்த்தர் சொல்கிறாரு, மகன் இந்த குழந்தைக்கு நான் ஜீவன் தருவேன்னு. டேடி கிரமேக்ஷன் மருந்து குடிச்சா கண்டிப்பா வாய்ப்பே இல்லை, செத்துருவாங்க அவங்க கண்டிப்பா. நான் போய் ஜாப் பண்ணிட்டு வெளியில் வர கூட்டமா நின்று இருக்காங்க. எல்லாரும் வந்து நின்று உங்க கடவுள் என்ன அங்கிள் சொன்னாரு சொல்லுங்க அப்படின்றாங்க. நீங்களா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அந்த 10 நம்பர் வச்சிருப்பீங்களா பாஸ்டர், அவருக்கெல்லாம் அடிச்சு கேட்டு 7வது பாஸ்டர் என்ன சொல்றாரு, 4வது பாஸ்டர் என்ன சொல்றாருன்னு கேட்பேன். நான் சுத்தி நின்று நான் சொல்றேன், இல்ல ஏசப்பா சொல்றாங்க, எங்க கடவுள் சொல்றாரு கண்டிப்பா இந்த குழந்தை நல்லாகும்னு சொல்றாரு அப்படின்னு நான் சொல்றேன். சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்தா அந்த குழந்தைக்கு மூச்சு அடிச்சிருச்சு. இங்க இந்த அந்த ஆக்சிஜன் ஊட்டியில கிடைக்காது, கோயம்புத்தூர் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் போனா நான் வெடி தூங்கல. இந்த பொண்ணு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா 100 பேர் எங்கன்னா போயிடுவாங்க. சர்ச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அங்க எப்படின்னு கேட்டா எல்லாம் ஆராதனை பண்ணிட்டே இருப்போம். யாருக்குன்னா தலைவலின்னு சொல்லி போன் வரும், 100 பேர் போயிடுவாங்க. நானும் என் மனைவி மட்டும் தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கணும். அப்படியேப்பட்ட ஒற்றுமையா இருப்பாங்க, அவ்வளோ பெரிய அன்பா இருப்பாங்க. அவங்க போயிட்டாங்க.
போன உடனே கோயம்புத்தூர் போயிட்டு இருக்காங்க. அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, அங்கிள் என்ன அங்கிள் நீங்க இப்படி சொல்றீங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு ஃபோன் வருது, எடுக்கலாமா வேண்டாமா? 12 மணிக்கு கால் பண்ணி, அங்கிள் நீங்க என்ன அங்கிள் இப்படி சொல்லிட்டீங்க, அந்த பொண்ணுக்கு இப்போ நுரையீரல்கள் எல்லாமே போயிருச்சு அங்கிள், 3 ஹவர் டைம் கொடுத்துருக்காங்க அங்க டாக்டர். அப்ப கருத்து சொல்ல நான் என்ன தெரியல பண்றேன், முட்டி போட்டே அந்த போன் எடுத்து பேசிட்டுக்கிறேன். ஏசப்பா ஏதோ ஆயிரக்கூடாது, ஏசப்பா ஏதோ ஆயிரக்கூடாது, ஏசப்பா எடுத்து அந்த பொண்ணுக்கு பேசின அந்த அம்மா கிட்ட சொல்றேன். நான் கொஞ்சம் பயந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றேன், இல்ல ஏசப்பா ஜீவனை கொடுப்புன்னு சொல்லியிருக்காரு. நம்ம அப்பதான் ஆரம்ப ஊழியம். அப்போ சொல்றேன், இல்ல ஆண்டது. கடைசியில மறாத நாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு தூக்கமே வரல, எப்படா போன் ஒரு போன் வந்தா பயமா இருக்கும். மறாத நாள் காலையில் வருது, சண்டே சர்வீஸ். நாங்கள்லாம் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மேலே வந்து சர்ச்சுக்கு மேலே ஆம்புலேஷன் நிற்குது. ஆம்புலேஷன்லேருந்து அந்த தங்கச்சி இறங்கி வராங்க. இறங்கி வந்து நாங்களும் ஸ்டேஜில் வர்ஷிப் பண்ணி எல்லாம் அழுது அந்த மகளுக்காகன்னு ஜாம் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த பிள்ளை வந்துட்டு, ஒரு நிமிஷம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறா, பேசுகிறா. உள்ளே வந்து மைக் கொடுங்கன்னு மைக் வாங்கி அந்த 2 சர்டிஃபிகேட் கையில் வச்சுட்டு, எனக்கு நுரையீரல் போயிடுச்சுன்னு சொன்னாங்க, நேற்று நைட் சொன்னாங்க. அப்புறம் 3 ஹவரில் செத்துருவேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் இருக்கு அங்கிள், ஆனால் நாங்கள் வந்து ஊட்டியில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட 2வது ஸ்கேனில் எல்லாமே நார்மலாக வந்திருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு இருந்தா ஊழியம் செய். இல்லை எனக்கு தெரியாதுப்பா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். எல்லாம் ஒரு நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா. திரும்பி நல்ல ஆண்டவருக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் அப்பா, எவ்வளவு நல்லவர் சொல்லுங்க. பாருங்க, நீதிமொழிகள் 21:4 வாசிங்க. சீக்கிரமா போயிடலாம். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? அப்பாப்பா எல்லாம் சொல்லுங்க. அப்பாப்பா பொட்டு எடுக்கிறது பெருசுல, கம்பல் கல்றது எனக்கு தெரியாது, ஆனா உள்ள என்ன இருக்க கூடாது? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. திரும்ப அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க. என்ன பார்வை? சில எல்லாம் பாருங்களேன், பார்த்தாலே நமக்கு ஒரு வீட்டுக்குள்ளெல்லாம் பாருங்களேன், சில எல்லாம் பார்க்குற பார்வையிலே நம்ம சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, உட்காரலாமா உட்காரலாமா, பெருசெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க பார்க்குற பார்வை பார்த்தீங்களா, அப்படி இருக்கும். வாசிங்கம்மா. பாவமே. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. என் பார்வையில ஒரு பரிசுத்தம் இருக்கணும், ஒரு பார்வையில கீழ்ப்படிதல் இருக்கணும், பேச்சுல என்னவா இருக்கணும்? சொல்லுங்க. பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தனே போகக்கூடாது. தாழ்மை. கைகளை தட்டி ஒரு அலையில சொல்லலாமா? நல்ல கையை தட்டி சொல்லலாம், ஒரு அலையில சொல்லலாம். என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? இன்னும் சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு உபத்திரம் வரும் பொழுது அண்ணாளுக்கு பயங்கர பிரச்சனை வந்துச்சு, அவங்களுக்கு பயங்கர அவமானம் வந்துச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, அவங்க யாரையுமே வார்த்தையினால காயப்படுத்தல, அவங்க வார்த்தையினால யாரையுமே என்ன பண்ணல, அவமானப்படுத்தல. இவங்க எங்க போறாங்க? அப்பாவுடைய வீட்டுக்கு போறாங்க. எல்லாம் சொல்லுங்க, எங்க அப்பாவுடைய வீட்டுல எனக்கு வெளிச்சம் இருக்கு. சத்தம் ஒரு அலையில சொல்லுங்களேன். அப்பாவுடைய வீட்டுல என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. அவங்க எங்க ஓடி வராங்க? கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வராங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து, ஆண்டவரே அந்த வார்த்தையினால என்ன கொல்றாங்க, இந்த குழந்தை இல்லாததுனால எனக்கு அவமானப்படுத்துறாங்க, என்ன வேதனைப்படுத்துறாங்க, வருஷந்தோறும் எனக்கு கண்ணீர். ஆண்டவரே இந்த வார்த்தை, அவங்களுடைய பார்வை என்னை இலக்காரமா, என்னை கேவலமா, அவங்க நாவல இருந்து வருகிற வார்த்தை என் இதயத்தை உடைக்கிற மாதிரி இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், 100 பாஸ்டருக்கு போன் பண்ண மாட்டேன், அப்பாவுடைய சமூகத்துக்கு வருவேன். சத்தமா ஆமேன்னு சொல்லணும், தூங்காம ஆமேன்னு சொல்லுங்க. 2 கை உயர்த்துற ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப
எங்க வரணும் நம்ம அப்பாவுடைய ஆலயத்துக்கு. அப்பாவுடைய ஆலயத்துக்கு ஓடி வந்து அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே என்ன யாரெல்லாம் குற்றப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் என்ன வேதனைப்படுத்துறாங்களோ அதை குறிச்சு அவங்க ஜெபம் பண்ணல, என்னுடைய கண்ணீரை பாருங்கப்பா, என்னை சுத்தில இருக்கிற அவமானத்தை பாருங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. அப்ப இயேசு யாருங்க? நீங்க எந்த இடத்துல வரும்பொழுது விடுதலை கிடைக்கும்? அவருடைய ஆலயம். நமக்கு அதுக்குதான் கர்த்தருடைய ஆலயத்தை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அதான் ஆண்டவருடைய இடத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உலாவுற இடம், அவர் மகிமையா இறங்கி வருகிற இடம், அவர் அக்கினியா இறங்கி வருகிற இடம், அவர் பிரசனமா இறங்கி வருகிற இடம், வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய பிரசனம் நடக்கிற இடம், உலாவுகிற இடம். அந்த இடத்துல வந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்ப ஆண்டவருடைய ஆலயம் நமக்கு விலையேற பெற்றது. அவருடைய ஆலயத்தின் மேல அவருடைய கண்கள் இருக்கு. அவர் அந்த இடத்துல வாசம் செய்கிறார். அவர் அந்த இடத்தை பார்க்கிறார். அந்த இடத்துல வந்துதான் நம்ம இதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றணும். 4 பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்க கூடாது, இவங்க என்ன அவமானப்படுத்துறாங்க, இவங்க வேதனைப்படுத்துறாங்க, இவங்க என்ன துக்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி போன் பண்ணி சொல்லக்கூடாது. யாருக்கும் மெசேஜ் பண்ணக்கூடாது. அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி யாருக்கும் அனுப்பக்கூடாது. அப்பா கிட்ட வரணும், அப்பா என்னுடைய அவமானத்தை பாருங்க, உங்க ஆலயத்துல நான் வந்திருக்கிறேன், நீங்க உலாவுற இடத்துல வந்திருக்கிற, நீ ஜீவனுள்ள தேவன். அவர்கிட்ட வரணும். அண்ணால எங்க போனாங்க? அப்பாவுடைய வீட்டுக்கு போனாங்க. அப்பாவுடைய வீட்டுல என்ன தெரியுமா? கண்ணீரை துடைக்கிற ஒரு இடம், நம்ம அவமானத்தை மாத்துகிற இடம், நம்ம வேதனையை மாத்துகிற இடம். அந்த இடத்துல வந்து நீங்க கண்ணீரோடு நிற்கும் பொழுது அப்பா உங்க கண்ணீரை மாற்றுவார். அப்ப நம்மளுடைய மேட்டின்மையான பேச்சுக்கு நம்மள வந்து அவமானப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, நம்மளை துக்கப்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் நீங்க அவமானப்படுத்திடக்கூடாது, யாரையும் துக்கப்படுத்திடக்கூடாது. அப்பா கிட்ட வரணும். அவர்கிட்ட வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவரே என்னுடைய அவமானத்துக்கு உங்களால ஜெயத்தை தர முடியும். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் ஜெயத்தை தருகிறவர்? எத்தனை பேர் சொல்றீங்க அவர் ஜெயத்தை தருகிறவர்? ஜெயத்தை தருகிறவங்க ஒரு அலையில சொல்லலாமா? அவர் ஜெயத்தை தர முடியுன்றவங்க நல்ல கையை தட்டி ஒரு அலையில சொல்லலாம். நல்ல கைகளை தட்டி சொல்லலாம். நல்ல கையை தட்டி சொல்லலாம். நல்ல இன்னும் கையை தட்டி சொல்லலாம். கையை தட்டி சொல்லலாம். அவர் ஜெயத்தை தருகிறவர். அவர் ஜெயத்தை தருகிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒரு ஜெயம் வரும். நான் கர்த்தருடைய ஆலயத்துல நான் நிற்பேன், அவருடைய சமூகத்துல ஜெபிப்பேன், அவருடைய சமூகத்துல முழங்கால நிற்பேன். நிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நேர் முழங்கால நின்னு 1 மணி நேரம் எழுந்திருக்காம, 1/2 மணி நேரம் எழுந்திருக்காம, அப்பா என்னுடைய துக்கத்தை மாத்துங்க, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை தாங்க, என் கணவருக்கு நல்ல வேலையை தாங்க, என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளை ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் இயேசுவின் வெளிச்சத்தை பார்க்கணும். அது வரை இந்த முழங்கால நான் எழுந்திருக்க மாட்டேன்னு சொன்னா உன் குடும்ப வெளிச்சத்தை பார்க்கும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். அங்கங்க போறதுனால இல்ல, இந்த டிவில பாக்குறது, அந்த யூடியூப்ல பாக்குறது, அந்த சேனலை மாத்துறது, இந்த சேனலை மாத்துறது, அது இல்ல. என் ஆண்டவர் நீ முழங்கால் போட்டு நிற்கும் பொழுது அவர் பரலோகத்தை உனக்கு தரப்பார். சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. எல்லா பலவீனமும் இன்னைக்கு மாறிடும். ஆமென். எல்லா வியாதிகள் இன்னைக்கு மாறும். ஆமென். நீங்க போகும்போது வெளிச்சமா போவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானி பிரதர் அபிஷேகம் இருக்கின்றவங்களை கை தூக்கி காட்டுங்க. நல்ல சத்தமாலையில சொல்லுங்க. தேவனுடைய மகிமையை நான் உணர்றேன்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஓ ராபா தூரா லாபா ஷித். பாருங்க அதே 1ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்க. கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். யாருடைய சன்னதியில் இதயத்தை ஊத்தணும்? யாருக்கும் ஆர்ட்டுவே போடக்கூடாது. ஆர்ட் அப்பாவுக்கு மட்டும்தான் கொடுத்துடணும். என்னங்க எல்லாம் ஒரு மாதிரி சொல்றீங்க? நீங்க ஆர்ட் யாருக்குன்னா போட்டீங்கன்னா உங்களுக்கு அம்பு விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் வரைஞ்சி அம்பு வச்சிருப்பாங்கல்ல. நல்லா இருக்கிற ஆர்ட்ல அம்பு வந்து என்ன ஆகும்? ரொம்ப போயிடல. அப்ப நம்ம இதயத்தை யாருக்கிட்ட தான் கொடுக்கணும்? அப்பா கிட்ட கொடுத்துடணும். நம்ம இதயத்தை யார்கிட்ட கொடுத்துடணும்? நம்ம இதயத்தில் இருக்க பிரச்சனை யார்கிட்ட கொடுத்துடணும்? அப்பா கிட்ட கொடுக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு கர்த்தருடைய ஆலயத்தை கொடுத்திருக்கிறார்.
அதுக்கு தான் கர்த்தருடைய இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இவ்வளவு பெரிய இடத்தை ஏன் கொடுத்திருக்கிறாரு? யார்கிட்ட போய் சொல்றதுக்கு இல்ல, யார்கிட்ட போய் மெசேஜ் அனுப்புறது இல்ல, யார்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது இல்ல, யார்கிட்ட ப்ரூவ் பண்றது இல்ல. நான் எங்க அப்பாவுடைய சமூகத்துக்கு நான் வருவேன், அப்ப எங்க அப்பா ஒரு வெளிச்சத்தை தருவார், ஒரு ஜெயத்தை தருவார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, எங்க ஆலயத்தில் எங்க அப்பா உலாவுகிறார், எங்க ஆலயத்தில் எங்க அப்பா வாசம் செய்கிறார். ஆகவே எங்க அப்பா கிட்ட என் இதயத்தை நான் தந்துருவேன், என் இதயத்தை எங்க அப்பா கிட்ட கொடுக்குவேன். அவர் என்ன பண்ணுவார்? என் கொம்பை உயர்த்துவார். அவர் என் கொம்பை உயர்த்துவார். அவர் என்ன பண்ணுவார்? யாரெல்லாம் என்னை ஏளனப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் என்னை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் என்னை கண்ணீர் விட செய்தாங்களோ, அவங்க முன்னால் என்னை கலிகூற செய்வார், கலிகூற செய்வார். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்ப தெரியுங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் சொல்லாம, உங்க இதயத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லாம, இதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம் கர்த்தர்கிட்ட இறக்கி வைக்காம, நீங்க ஏதோ போய் யாருக்கிட்டையும் கால் பண்ணி சொல்லி, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி, உங்க சொந்தக்காரர்கிட்ட, மாமியார்கிட்ட, அம்மா கிட்ட, இவங்க கிட்ட அந்த கதையை சொல்றதுனால தான் உன் பாரம் உங்ககிட்டயே இருக்கு. உங்க பாரம் ஏன் தெரியுங்களா இருக்கு? உங்ககிட்ட அகத்தின் அழகு. சிலெல்லாம் பாருங்க, சிரிச்சு 10 வருஷம் ஆச்சு பிரதர் அப்படின்வாங்க. உன் பாடு, நீ என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட இன்னும் இறக்கி வைக்கல. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்களேன். இதயத்தை கர்த்தர்கிட்ட ஊட்டிட்டுருமா. இதயத்தை யார்கிட்ட கொடுத்துடணும்? சொல்லுங்கம்மா, யார்கிட்ட கொடுத்துடணும்? எங்க கொடுத்துடணும்? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து, எங்க வந்துமா? திரும்ப சொல்லுங்க. எங்க வந்து? நீங்க மெதுவா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அப்படின்னு நல்ல சொல்லுங்க. இன்னும் நீங்க படிக்க கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அப்படி இல்ல, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என் இதயத்தை. அல்லேலூயா. யார்கிட்ட கொடுத்துடணும்? யார்கிட்ட கொடுத்துடணும்? அப்போ உங்க இதயம் எங்க இருக்கணும்? சொல்லுங்கம்மா. எங்க இருக்கணும்? உங்க இதயம் எங்க இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல இருக்கணும். எல்லாம் ஒரு அழியில சொல்லுங்களேன். யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தின் மேல உங்க அன்பு, பாசம், உங்க உண்மையை வைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கை தான் வெளிச்சமா இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல யாரெல்லாம் அன்பு வச்சு, அந்த ஆலயத்தை கூட்டி, அந்த ஆலயத்தை நேசிச்சு, அந்த ஆலயத்தை தொடச்சு வச்சு அப்படி இருக்கும். அந்த ஆலயத்தை யாரெல்லாம் உண்மையா நேசிச்சு, எதுனாலும் அப்பாவுடைய சமூகத்துக்கு போய் உங்களை நேசிக்கிற டாடி, இது நீங்க வாழ்ற இடம், நீங்க இந்த இடத்துல என் ஜபத்தை கேட்கறீங்க, என் கண்ணீரை கேட்கறீங்கன்னு சொல்லி யாரெல்லாம் போய் ஆண்டவருடைய ஆலயத்தை நேசிச்சு எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்றீங்களோ அவங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும், அவங்க வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். அவங்க வாழ்க்கையில சுகர் மாத்திரை எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பாரதி எல்லாம் கிட்ட கொடுத்த சுகர் மாத்திரை சாப்பிடு, தலைவலி மாத்திரை, தலைவலி மாத்திரை பத்தி எல்லாம் 4 மாத்திரை போடுங்க, என்னத்துக்குன்னே தெரியாது. இது 2, அது 2, அது 4 கொண்டு வா, இது 4 கொண்டு வா, எல்லாத்தையும் போட்டு முழுகிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கதையை சொல்லிக்கிறது. அப்படியா சோத்துறோம், ஆமே ஓ ரீபாபால அது பாத்தியா என்ன மாதிரி ஆயிடுச்சுல, நான் ஜோம் பண்ணி விட்டேன், என்ன திமிருப்பாரு அதுக்கு, யாமுனாலே அப்படி நடந்து. இதுக்கு 4 மாத்திரை. நீங்க எப்ப தெரியுமா மாத்திரை இல்லாம வாழ்வீங்க? நீங்க இதயத்தை கர்த்தர் மேல வைக்கணும். இதயத்தை கர்த்தர் மேல வைக்கும் பொழுது அவன் முகம் பிரகாசமா இருக்கும், அவன் இதயம் பிரகாசமா இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தின் மேல ஐயோ எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க எங்க அப்பா ஆலயத்துக்கு வந்தா பேசுவாருன்றவங்கள ஒரு அல்லில சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யார் கைவிட்டு எனக்கு என்ன, எங்க அப்பாவே பேசுறாரு. நீங்க வெளியில போகும்போது காலர் அப்படி அசைச்சு, சிஸ்டர் முக்காடெல்லாம் அப்படி போடாம தோல்ல அப்படி துண்டு போட்டு வானத்தை பார்த்து சொல்லணும், அவரே என் கூட இருக்காரு. யார் இருந்தா என்ன, யார் இல்லைன்னா என்ன. நாங்க வளர்த்த பிள்ளைங்கெல்லாம் காதலிக்கவே இல்லை. நான் கூட யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் காதலிச்சு எதுனா பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே காதலிக்கல. ஏன் தெரியுங்களா? அவ்வளோ மகிமை கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும். காலையில் 6 மணிக்கு சர்ச் ஓபன் ஆகும், நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். 1 மணி ஆச்சான்னு பாக்குறீங்களா? எல்லார்கிட்டயும் எழுந்துச்சு, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? எங்க சர்ச்சு சொல்றோம், உங்களை சொல்ல போங்க உங்க வீட்டுக்குன்னா போகவே மாட்டாங்க. அவ்வளோ மகிமை மூடி இருக்கும் சர்ச்சில், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்.
இந்த பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிட்டா மாமன் பேசல, மச்சான் பேசல, சாப்பாடு டேஸ்ட்ல நாக்கில் யாரோ கட்டு கட்டி வச்சிட்டாங்க, இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையான இயேசு நீ பார்த்துட்டீங்கன்னா உன் இதயம் அவர்கிட்ட தான் இருக்கும். உண்மையான இயேசுவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்க இதயம் அவர்கிட்ட தான் இருக்கும். எங்க வாழ்க்கையில வீடு இருளா இருக்கும் போது, எங்க அம்மா பைத்தியமா இருக்கும் பொழுது, பணம் தராத ஒரு அன்பு, பேர் புகழ் தராத, உயர்வு தராத ஒரு அன்பு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்க வீட்டுக்கு தேடி வந்து வெளிச்சமாய் வந்தார். எங்க வீட்டுல வெளிச்சமா வந்து பைத்தியமா இருந்த எங்க அம்மாவுடைய பைத்தியத்தை மாத்தி எங்க வீட்டுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அவரே சமாதானமாய் மாறினார். எங்க அம்மா எங்கெங்கயோ போனாங்க, மந்திரவாதி கிட்ட போனாங்க, பில்லி சுனியத்தை நம்பினாங்க, அந்த கோயிலுக்கு போலாம், இந்த கோயிலுக்கு போலாம், எல்லா இடத்துக்கு போனாங்க. ஆனா எந்த இடத்துல விடுதலை இல்ல. என் ஆண்டவர் தேடி வந்தா என் அம்மாவுடைய இதயத்தில் இருக்கிற பாரத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். நான் உங்க மத்தியில நிக்கிற நான் சொல்றேன், ஒரு பைத்தியக்காரனுடைய மகன், நான் படிச்சவனோ ஞானியோ அறிவாளியோ அல்ல. எங்க அம்மா பைத்தியம், ஒண்ணுமே எனக்கு தெரியாது, நல்ல சாப்பாடு இல்ல, நல்ல ட்ரெஸ் இல்ல. ஆனா ஒண்ணு சொல்ல முடியும், என் இதயத்தில் என் இயேசுவின் சந்தோஷம் இருக்கு, என் இயேசுவுடைய சமாதானம் இருக்கு, அவருடைய மகிமை இருக்கு, அவருடைய பிரசன்னம் இருக்கு. அவர் என்னை ஆளுகை செய்கிறார், என் இதயத்தை அவர் ஆளுகை செய்கிறார். ரபா தூராலபா ஷத்தரல 100 நாள் ரூம்ல இருந்து வெளியில வர மாட்டேன். 100 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம எங்க அப்பாவுடைய சமூகத்தில் இருப்பேன். தெரியுங்களா, இந்த உணவை காட்டில் என் அப்பாவுடைய பிரசன்னம் பெருசு, எங்க அப்பாவுடைய அன்பு பெருசு. நான் சாப்பிடாம இந்த அபிஷேகத்தை கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஆலோசனை சொல்லவும் யாரும் இல்ல, எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்ல. இயேசு என்னை தேடி வந்த பிறகு, என் அப்பா என்னை தேடி வந்த பிறகு, அவர் என் கூட வந்த பிறகு காலையில இருந்து சாயந்தரம் சாப்பிடவே மாட்டேன். இன்னைக்கும் நினைவெல்லாம் உமதாகனோ, என் பேச்செல்லாம் உமதாகனோ, நினைவெல்லாம் ஷக்கரலாத அப்பா என் நாள் முழுதும் வழி நடத் ஓ ஷக்கரலா தூரலப்பா அப்பா. எல்லாம் சொல்லுங்க, என் ஆலயத்துல தான் இதயம் இருக்கும். சொல்லுங்கம்மா, கல்யாணத்துக்கு மட்டும் இது என் ஆலயத்தில் இருக்கக்கூடாது. யாருன்னா செத்து போயிட்டு ஆலயத்து மேலே இதயம் இருக்கக்கூடாது. எப்பயுமே என் இதயம் ஆலயத்து மேலே தான் இருக்கும். அந்த இதயத்துக்கு நான் துரோகமே செய்ய மாட்டேன். ஒரு அல்லையில சொல்லுங்கம்மா, அந்த இதயத்துக்கு நான் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன். இப்ப எல்லாம் 2 கையை உயர்த்தி, நினைவெல்லாம் உமதாகனோ, என் பேச்செல்லாம் உமதாகனோ. உங்க ஆலயத்தின் மேலே என் நினைவு இருக்கணும். எல்லாம் பொருத்தனை செய்து 2 கரங்களை அப்படியே உயர்த்தி இருக்கிற இடத்துல என் ஆலயத்தின் மேலே என் இதயம் எண்ணிலிருந்து இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு அங்க பாஸ்டர் கொண்டு வந்தீங்க, என் இதயம் மனுஷங்களை நம்பிட்டேன், என் குடும்பத்தை நம்பிட்டேன், அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு ஜீவனை கொடுத்த இடம் இது, எனக்கு உயிர் கொடுத்த இடம், என்னை அபிஷேகம் செய்த இடம் இது, உங்க அன்பை பார்த்த இடம் இது, வார்த்தையினால் பேசின இடம் இது, நீங்க என்னை தேற்றின இடம் இது, நீங்க என் கூட ரீபா தூ என்னை பலப்படுத்தின இடம் இது. என் இதயம் முதலாவது இந்த நாளிலிருந்து உங்களுக்கு தான் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போது எல்லாருக்கும் முன்னால நான் எங்க ஆலயத்தில் வந்து நான் முழங்கால் படியிட்டு அந்த ரீபா என் ஜீவனை கொடுத்தவர் என்ன நேசிப்பார் ராஜா. உண்மையை பொருத்தனை செய்து பாஸ்டிங் பிரேயர் ஆனாலும் ஆண்டவரே நான் தான் முன்னால வந்து நிற்பேன், ஃபர்ஸ்ட்ல நான் வருவேன். உங்க 2 கரங்களை ஆண்டவருக்கு நான் உயர்த்தி, நினைவெல்லாம் உமதாகனோ அப்பா, என் பேச்செல்லாம் உமதாகனோ, நினைவெல்லாம் ஆலயமாகனோ, எல்லாம் ஆலயமாகனோ, இதில் தானே ஜீவன் தந்தே, இங்க தானே பலப்படுத்தினி, நினைவெல்லாம் ஆலயமாகனோ. டேடிமா,
ஷக்கரலபா துரலபா. அப்பா, யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே. நீங்க உலாவர இடத்தை நான் உண்மையாய் நேசிக்கணும் ராஜா. நீங்க உலாவர இடத்தை நான் உண்மையாய் தாங்கணும். நாங்க இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக இந்த ஆலயத்தை நீர் வைத்திருக்கிறீரே, அந்த எழுப்புதலில் ஆண்டவரே எங்க பாஸ்டர் சொல்றதுக்கு முன்னால நான் இங்க வந்து நிக்கணும். இந்த மதுரை பகுதியை நாங்க சுதந்திரிக்கணும்னா நான் எங்க ஆலயத்தின் மேல என் இதயத்தை வைக்கணும் ராஜா. எங்க பாஸ்டர் அம்மா சொல்றதுக்கு முன்னால எங்க ஆலயத்தை தாங்குறவனாய், ஆலயத்தை நேசிக்கிறவங்களாய், ஓ ரிபா தூராலா சித்தரலா. ரெண்டு கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, ரெண்டு கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, ஆண்டவரே நாங்க நேசிக்கணும். ஆலயத்தில் ஊற்றும் போது அண்ணாளுடைய கொம்பை உயர்த்தினீர். நீங்க எத்தனையோ மெசேஜ் கேட்டிருப்பீங்க, எத்தனையோ வசனத்தை தெரியும் உங்களுக்கு. ஓ ரீபா தூராலபா தீனி தேரா. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தின் மேல என் இதயத்தை வைக்கிற நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். தேங்க்யூ டாடி. நீர் எங்கள் நடுவில் இருக்கீங்கப்பா, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 53:3. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீ எங்களுக்காக துக்கப்பட்டீர். என் குடும்பத்திற்காக என்ன கஷ்டம் வந்தாலும் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். என் கணவர், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும்ப்பா. அவங்கள நான் ஒரு நாளும் அவமானப்படுத்த மாட்டேன், அவங்கள ஒரு நாளும் நான் வேதனைப்படுத்திட மாட்டேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். என் கணவரை நான் நேசிப்பேன் ராஜா, என் பிள்ளைகளை நேசிப்பேன். எந்த விதத்திலையும் அவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன அசட்டை பண்ணாலும், என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவங்கள நான் நேசிப்பேன். இன்னைக்கு என் கணவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன், என் பிள்ளைங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன், என் ஓ ரீபா தூரம் இல்லாம என் மனைவி கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன அசட்டை பண்ணினாலும் நான் ஒன்று செய்வேன், அவங்கள நான் நேசிப்பேன் ராஜா. என் குடும்பத்தை நான் விட மாட்டேன். என் குடும்பத்துக்கு ரட்சிப்புக்கு உத்தரவாதம் நான் தான் டாடி. திரும்ப அந்த வசனத்தை சத்தமும் ஆசைங்க சிஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க என்னைக்கு ஆண்டவர் உடைய அன்பை நீங்க சொல்லாம இருக்கீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெளிச்சமே இருக்காது. நீங்க ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சொல்லிடணும். நீங்க இயேசுவின் அன்பை பத்தி சொன்னீங்கன்னா தான் உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கும். நீங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இயேசு நல்லவர் சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில் அவர் நல்லவரா இருப்பார். இயேசு விடுதலை தருகிறவர் சொல்லி நீங்க சொல்லும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில் விடுதலை தருகிறவரா இருப்பார். நீங்க எப்ப வெளிச்சமா இருக்க முடியும், எப்ப உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கும், அவரை நீங்க வெளிச்சமானவர் சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இருக்கும். அவர் நல்லவர் சொல்லும் போது உங்க வாழ்க்கையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்க வாழ்க்கையில நல்லவராய் இருப்பார். அவர் நன்மை செய்கிறவர் என்று அநேகருக்கு நீங்க சொல்லும் பொழுது அவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்கிறவராய் இருப்பார். அவர் பாடுகளை சகிக்கிறவன் சொல்லி நீங்க அநேகருக்கு சொல்லும் பொழுது என்ன பாடு வந்தாலும் உங்களுக்கு தாங்குகிற பலனை கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். கைகளை தட்டி சொல்லலாம் அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை நல்லா தட்டி சொல்லலாம் அல்லேலூயா. அவருடைய அன்பை சொல்ல 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 சொல்லதான் நீங்க வெளிச்சமாய் மாறுவீங்க. அந்த அன்பை என்னைக்கு நீங்க மறைக்கிறீங்களோ, அந்த அன்பை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறீங்களோ உங்க வாழ்க்கையில் வெளிச்சமா வராது. உங்க வாழ்க்கையில் வெளிச்சம் வராது. உங்க வாழ்க்கையில் எப்ப வெளிச்சம் வரும், அவரை சொல்லும் பொழுது, அவரை சொல்லும் பொழுது. பாருங்க, திரும்பி வாசிங்க, எங்கள் நடுவில் இருக்கீங்க. அதே 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எங்க கூட நீங்க இருக்கீங்கப்பா, எங்க கூட இருக்கீங்க. ரீதனி ஷிக்கரால டாடி 17 வாசிங்க. 2:17 இல்ல, 1 சாமுவேல் 2:17. சாரி,
ஆ, கைகளை உயர்த்துற அலையில சொல்லுங்களேன். எப்ப தெரியுங்களா சமாதானத்தோட நம்ம வாழ முடியும்? அப்பாவுடைய சமூகத்துல இதயத்தை தர வரையும் தான். அப்பாவுடைய சமூகத்துல நீங்க எல்லா பிரச்சனையும் சொல்ற வரையும் தான். மனுஷங்கிட்ட சொல்லும் பொழுது, மனுஷங்க கிட்ட செய்யும் பொழுது உங்களுடைய இதயத்துல சமாதானம் வரவே வராது. அங்க பாருங்க, ஏலி இருக்காரு, அவங்க கிட்ட அவங்க போல அப்பாவுடைய ஆலயத்துல போய் சொல்றாங்க, அப்பா எனக்கு இவ்வளவு அவமானமா இருக்கு, வருஷந்தோறும் நான் அவமானப்படுறேன், வருஷந்தோறும் வேதனையா இருக்கிறேன், வருஷந்தோறும் எனக்கு கண்ணீர், எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க, அந்த கனியை நீங்க கொடுத்தீங்கன்னா அதை நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எது செய்தாலும் நான் திரும்பி எங்க அப்பாக்கே செய்வேன். ஒரு ஆமேன் சொல்லிருங்கள. 2 வயசு 2 கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லிருங்க. எதை செய்தாலும் எங்க அப்பாக்கு நான் திரும்பி கொடுத்துருவேன். சொல்லுங்க அல்லேலூயா. எதை எங்க அப்பா செய்யறாரோ அதை நான் என்ன பண்ணுவேன்? திரும்பி அவருக்கே தருவேன். அவங்க பாருங்க, எப்ப சமாதானம் கிடைக்கும்? அப்பாவுடைய சமூகத்துல உங்க இதயத்தை ஊற்றும் போதுதான். ஆண்டவரே, என் பையன் ரொம்ப கோவப்படுறான், சண்டை போடுறான், அவன் என் வீட்டுக்கு ஒரு விடுதலை இல்லாம சமாதானத்தை கெடுக்கிறவனா இருக்கான். அதை போய் 4 பேர்கிட்ட சொல்லக்கூடாது, சொந்தக்காரங்க கிட்ட சொல்லக்கூடாது, உங்க குடும்பத்துல போய் சொல்லக்கூடாது. நாளைக்கு அந்த பையனுடைய வாழ்க்கை எதிர்காலமே வேதனையில போய் முடியும். அவன் ஒரு பிரச்சனை பண்ணும் பொழுது நீங்க அப்பாவுடைய சமூகத்துல உங்க இதயத்தை ஊற்றி அழுகும் பொழுது அப்பா கண்ணோக்கி பாப்பார். எங்க அப்பா கண்ணோக்கி பாப்பாரு. அப்பா சொல்லுவாரு, நீ சமாதானத்தோட போமா, உன் பையனுடைய கோபத்துக்கு நான் விடுதலை தருவேன். என் கணவர் கோபப்படுறாரு, நீ அப்பாவுடைய சமூகத்துக்கு வரணும், மனுஷங்க கிட்ட போக கூடாது, போன் கால் பண்ணக்கூடாது, அதை செய்ய, இங்க வரணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணணும். இங்க உட்காந்துட்டு அந்த சர்ச்சில் நல்ல வர்ஷிப் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு சர்ச்சுக்கு போனேன், ஒரு புது பாஸ்டர் ஒருத்தர் பார்த்தேன், அந்த பாஸ்டருக்கு என்ன மாதிரி ஜெபம் பண்றாரு தெரியுமான்னு சொல்லி இங்கிருந்து ஒரு டீம் அங்க சேர்க்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டீம் சேர்க்கக்கூடாது. அவர் பாஸ்டர்கிட்டே சொல்லுவாங்க சில, பாஸ்டர் அன்னைக்கு ஒரு ஜபத்துக்கு போயிருந்தேன், என் பேயெல்லாம் போயிடுச்சுன்னு. அப்போ இவ்வளோ நாள் என்ன நீ பேய உள்ள உட்காந்துட்டு இருந்த? பாஸ்டர் அம்மா கிட்ட கால் பண்ணி, சிஸ்டர் ஒரு ப்ரேயரில் ஒரு அக்னி இறங்கி வந்துச்சு பாரு சிஸ்டர், நான் லாஸ்ட்டில் போய் விழுந்த உடனே பெரிய விடுதலை இருக்கு சிஸ்டர். அப்போ இவ்வளோ நாள் என்ன இருந்துச்சுங்க? அங்கே போய் வேற ஆவியெல்லாம் கொண்டாந்து நம்ம சர்ச்சில் விடக்கூடாது. பக்கத்தில் போய் சொல்லுங்க, புது ஆவியெல்லாம் பிடிச்சிட்டு இந்த புல்லு பிடிக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கதை சொல்லுவாங்கல்ல, மிட்டாய் கொடுத்து பிடிச்சிட்டு போயிடுவான். சிலர்லாம் உங்களை அக்கினின்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவான், நமக்கு தெரியாது. பக்கத்தில் போய் சொல்லுங்க, நமக்கு தெரியாது. அவங்க ஏதாச்சும் ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சு பேசி, எல்கானா யார் தெரியுமா? எல்கானா யாரு? என்னம்மா? அண்ணாளுடைய வீட்டுக்காரர். அப்பா, யார் வீட்டுக்காரர் எப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு வச்சிருவீங்க இல்லையா? அவர் யார் தெரியுமா அப்படின்னு அவன் ஏதாச்சும் சொல்ல, அதை போய் பார்த்துட்டு அப்படியே இந்த சர்ச்சு நம்ம சர்ச்சுக்குள்ளார நம்ம எழுப்புதலை நோக்கி அழகாக ஆண்டவர் கொண்டு போயிட்டு இருப்பாரு. எப்படியாச்சும் ஒரு கூட்டத்தை ஆதாயப்படுத்தணும்னு ஒரு பெரிய தரிசனத்தில் இருப்பாங்க. அவங்களும் இந்த ஊழியத்தை தாங்கணும், ஊழியத்தை கட்டணும்னு ஒரு இருப்பாங்க. அங்கே ஒரு சர்ச்சில் பேசுறது அப்படித்தான் பேச சொல்றீ பாபா ஷிபாராபாலா. அந்த சர்ச்சில் செம்மையான ஆராதனை தெரியுமா? 7 மணி சர்வீஸ்க்கு அடுத்த வாரம் என் கூட வரையா? நம்ம 10 மணிக்கெல்லாம் தெரியாம பாஸ்டருக்கு தெரியாம உள்ள வந்துடலாம். நீ என்னைக்கு பாஸ்டருக்கு தெரியாம உள்ள வரையோ, பாஸ்டருக்கு தெரியாம பேய் உனக்குள்ள வந்துடும். பக்கத்தில் வச்சாலும் பாவண்டா. யாராச்சும் வீட்டுக்குள்ள வந்தா நம்ம சர்ச்சுடைய பாஸ்டர் அனுப்புறவங்க தாண்டி யாருன்னா வந்தா கை கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை. நான் சொல்லப்ப இந்த அம்மா தான் சொல்றாங்க, நல்லா நீ சிரிச்சுட்டே இருப்ப, சந்தோஷமா இருப்ப. யாராச்சும் ஒருத்தர்கிட்ட போய் கை கொடுத்து தலை கொடுத்து பேசியிருப்பேன். சிஸ்டர், நான் யாவில உணர்றேன், உங்க மாமியார் ஏதோ கட்டுக்கட்டி வச்சிருக்காங்க. எந்த மாமியார் தான் கட்டுக்கட்டல? அப்பெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் நான் கதை கேட்டிருக்கேன். மாமியார் பெட்டியெல்லாம் பூட்டி வச்சுட்டு
மருமகளுக்கு அரிசி பருப்பில் வந்து தருவாங்களாம். இப்போல்லாம் நம்ம மாமியாரை பூட்டி வச்சுட்டு அரிசி பருப்பில் நம்ம செய்கிறோம். நம்மளை யாரும் கட்டுவா? கட்டுறவெல்லாம் பாருங்களேன், ஒரு போகும்போது வயிற்றுல கை வச்சுட்டு, வயிற்றுல கை வச்ச உடனே அந்த பேய் பேசும் பார்த்துருக்கீங்களா? நான் முருங்கை மரத்துலேருந்து வந்த உடனே ஆசையாக இருந்துச்சு, இது ரொம்ப அழகாக இருந்துச்சா, இதை நான் பிடிச்சிக்கிட்டேன். வரத்துன்னு அழகாக பிடிச்சிக்கோ. பேய்னா என்ன தெரியுமா? உம்முன்னு உட்காந்துருக்கும் பாரு, கையும் தட்டாது, வாயும் சோத்திரமும் பண்ணாது. அக்கினி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் இப்படி தட்டிட்டு இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் என்னதுங்க? சர்ச்சுக்குள்ளார ஒரு எழுப்புதல் மையம் இவ்வளோ பெருசு கட்டி வச்சுட்டு ஜனங்கள்லாம் வரணும், கையை தட்டி ஆண்டவர் துதிப்போம். பக்கத்தில் போய் சொல்லுங்க, இதெல்லாம் தான் அந்த மாதிரி ஆளுக்கிட்ட உட்காராதீங்க, தள்ளி போய் வேற சீட்டில் உட்காந்துக்கோங்க. அது எங்கேயோ போயிட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அது அந்த சர்ச்சை எதுனா உட்காந்துட்டு ஞாபகம் இருக்கான். டிவியில் ஒருத்தர் பேசினார்ல, ஃபஸ்ட்டு நேற்று நான் லைவ்லேயே பார்த்துக்கிட்டேன்னு 5 பேர் பாஸ்டருடைய மெசேஜ் கேட்டிருக்கோம். இது கொண்டாரம், அது கொண்டாரம், அது கொண்டாரம், இது கொண்டாரம், அது கொண்டாரம். கடைசியில் ஃபுட் பாய்சன் ஆகி மந்திரவாதிக்கிட்ட போய் கயிறு போட்டு வந்திருக்கோம். கடைசியில் எங்கேயுமே விடுதலை ஆகாமல் விடுதலை ஜபயத்தில் வந்து உட்காந்துருக்கு. பாஸ்டர் வந்து கை வைப்பார். ஏம்மா போன வாரம் வரை ஊழி செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ ஏம்மா கயிறு? அது பாய் போட்டு விட்டார் பாஸ்டர். நான் என்னன்னு தெரியல, சிலர்லாம் பாருங்க கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது கயிறு தான் மண்ணால் தெரியுதுன்னுவாங்க. அது என்னன்னு தெரியல, இவங்களுக்கு கயிறு யாவுக்கு நினைக்கிறேன். கயிறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் வந்து நரகத்தில் போடும்போது கயிறு எலும்பிச்சு பழத்தையா போட போறாரு? சொல்லுங்கம்மா, அப்படியே சரிங்க. இல்லை நரகத்தில் எலும்பிச்சு பழம் கயிறுக்குன்னு எங்கன்னா இடம் இருக்கா? புழுவாங்க வேகாமலும் எலும்பிச்சை பழத்தை சாப்பிட்டு இருக்குமா? எல்லாம் பக்கத்தில் போய் சொல்லுங்க, நம்ம தானாமா அங்க எல்லாம் பாருங்க. சில கோயிலெல்லாம் கோயில கடத்தர் கொண்டு போய் போடுறாரு. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன பார்த்தீங்களா, வேத பாரகர் பரிசேயர், அதெல்லாம் யாருங்க? நல்ல வேதத்தை படிச்சுவங்க. பக்கத்தில் போய் சொல்லுங்க, நம்மள தான் சொல்றாரு இந்த ஆளு. சொல்லுமா, இதுங்க என்ன தெரியுமா சொல்றது? சாத்தானே போ, சாத்தானே போ. எலும்பிச்சு பழம் வந்து என்ன நம்மளுக்கு என்னைக்காச்சும் வந்து வாமா நம்ம 2 பேர் போய் ஊர்க்கதை பேசலன்னு எலும்பிச்சு பழம் பேசியிருக்கா? அந்த மாதிரி ஒரு எலும்பிச்சு பழம் இருந்தால் கொடுங்க, நம்ம பெருசாக கோயில் கட்டி அந்த எலும்பிச்சு பழம் தான் உயிர்ன்னு சொல்லிடலாம். எனக்காச்சும் கயிறு வந்து உங்க கூட பேசியிருக்கா? இதெல்லாம் பொய் கதை. பிசாசுக்கு தேவை நம்ம தான். என்னைக்கு சத்தியமான சபையில வளராம ரெட்டை வேஷம் போடுறோமோ அவங்களுக்குள்ள பேய் இருக்கும். ரொம்ப திட்டுறேனா? அடுத்த டைம் கூடவே கூடாது, நான் வரவே மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, ரெட்டை வேஷமா வாழவே கூடாது. நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய தகப்பன் அவங்களை தாண்டி எந்த விஷயத்துக்கு நம்ம போறோமோ நமக்குன்னு இருக்கிற எழுப்புதலுக்கு நம்ம தான் கெடுதலாக மாறிடும். நம்ம சபைக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு, நம்ம மூலியமா இருக்கிற பெரிய ஒரு உயர்வுக்கு, ஆத்தும அறுவடைக்கு நம்ம இருளா மாறிடக்கூடாது. நம்ம எப்படியாப்பட்டவங்களா இருக்கணும்? என் ஆலயத்தில் அப்பா இருக்காரு, நான் ஆலயத்தில் போன ஜெபம் பண்ண, எனக்கு அப்பா விடுதலை கொடுத்தாரு, அந்த ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண நீங்க வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்க கூடாது. நல்ல கை தட்டி ஒரு அலையில சொல்லுங்க. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, பாருங்க, வாசிங்க. எங்க கூட நீங்க இருக்கீங்க ராஜா. அவர் ஜெபம் பண்ணி அமிச்சாரா? ஆலயத்துல விடுதலை கிடைச்சிச்சா? ஆலயத்துல சொல்லாதம்மா, தீர்க்க தரிசிக்கிட்ட கிடைச்சிச்சா இல்ல ஆலயத்துல கிடைச்சிச்சா? நீங்க என்னம்மா நீங்க சொல்றீங்க? மைக் வெஸ்ட் போன்றீங்களா? ஆலயத்துல கிடைச்சிச்சா இல்ல ஏலி ஜெபம் பண்ணாங்களா? ஏலி ஜெபம் பண்ணல. எங்க ஜெபம் பண்ணாங்க அவங்க? எல்லாம் சொல்லுங்க, அப்பா என்னுடைய இதயமே இங்க தான். சர்ச்சு போட்டு பக்கத்தில் ஆர்ட் போட்டு ஒரு வாரத்துக்கு டிபி வைங்க. எதாவதுக்கோ ஆர்ட் போடுறாங்க எல்லாரும். ஆமென். காலையில் எல்லாம் போகும்போது இன்னைக்கு எல்லாம் வெளியில நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. இதெல்லாம் செய்ய மாட்டீங்க தானே? போய் ஒரு போட்டோ எடுத்து பக்கத்தில் ஒரு ஆர்ட் வரைகிறீங்க, போட்டு
டிபி வைக்கிறீங்க, அந்த வீட்டுக்கார மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பாலாம் வெளில எடுத்துறீங்க. இன்னைக்கு செல்லு இருக்கா? டிபி செல்லு யார்கிட்டலாம் இருக்கு? ஆண்ட்ராய்டு மொபைல் யார்கிட்டலாம் இருக்கு? கை தூக்கி காட்டுங்க. வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? உங்கள் பிள்ளைங்க கிட்ட இருக்கு தானே? உங்கள் பிள்ளைங்க கிட்ட இருக்குன்றவங்களாம் கை தூக்கி காட்டுங்க சிஸ்டர். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இருக்குன்றவங்களாம் கை தூக்கி காட்டுங்க. இன்னைக்கு எல்லாரும் போய் என்ன பண்ணுறீங்க? சர்ச்சு ஆர்ட்டை மாற்றி ஒரு வாரத்துக்கு, ஒரு மாதம், அடுத்த மாதம் புது மாதம் வருதுல்ல, டிசம்பர் ஃபுல்லாக வைங்க. ஸ்டேட்டஸில் எல்லாமே என் உயிரான 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 இயேசு. உங்கள் சர்ச்சு போட்டு வைங்க. என்னோட பாஸ்டர் விக்கிரகமாக மாத்துறாரு, வேற உபதேசம்ன்றீங்களா? நீங்கள் இதுக்கும் பயப்படுறீங்க, அதுக்கும் பயப்படுறீங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து விட்டு யூடியூப்லேயும் பார்க்கல, டிவி சேனல்லையும் வரல, இந்த ஆள் எந்த பாட்டிலையும் பார்க்கல, என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஆர்ட், அந்த சர்ச்சு போட்டு என் உயிரான பிரதர் வைக்கலாமா? அப்படி நல்லதா கெட்டதா? வைக்கலாமாப்பா? அப்படி ஆண்டருடைய ஆலயத்தை வைக்கலாம் தானே? வைக்கலாம். வைக்கலான்றவங்களா கை தூக்கி காட்டுங்க. வைக்கலாம். என் ஆலயத்தை நான் ஆர்ட்டை வச்சாதான் மொத்தம் வருவான். இங்க என்னம்மா எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உங்கள் டிபிலெல்லாம் கர்த்தருடைய ஆலயம் இருக்கணும். எங்கள் சர்ச்சு பிள்ளைங்க பசங்களுடைய ஃபோன் நம்பர்லாம் வாங்கி பார்த்தா மை டேடின்னு போட்டு நமக்கு ஒரு ஆர்ட் போட்டு வச்சுருந்தாங்க. எல்லோரும் மை ஸ்வீட் டேடி, ஆர்ட் டேடி. நான் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னேன், அப்போ தான் ஜீவனை கொடுக்குற இடம், அப்போ போட்ட வைங்க. அப்போ தான் எழுப்புதல் குறித்து உங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்கும், எழுப்புதலை குறித்து ஒரு ஆசை இருக்கும், எழுப்புதலை குறித்து ஒரு விருப்பம் இருக்கும். அப்போ தான் இந்த ஆலயம் தான் பரலோகத்துக்கு கொண்டு போகுன்ற ஒரு ஆசை இருக்கும். இந்த ஆலயம் தான் நமக்கு ஜீவன்ற ஒரு ஆசை இருக்கும். எந்த இடத்துல வந்து ஜீவன் அடைகிறோம்? ஆலயம். எந்த இடத்துல வந்ததோன்னு அப்பா பேசுறாரு. எந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆராதிக்கும் போது அவருடைய மேகம் இறங்கி வருது, எந்த நேரத்தில் ஆராதிக்கும் போது அவர் பிரசனை இறங்கி வருது. அப்ப அவங்க அந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்றாங்க. இப்ப எல்லாம் சொல்லுங்க, சமாதானமே கிடைச்சிருச்சான். நம்மள இருந்து என்ன தெரியும் பண்ணிக்க, அதே அவங்க போய் யாருக்குன்னா கேட்டிருந்தாங்கன்னா, தீர்க்க தரிசிட்டு போயிருந்தா, மா உன் சக்காளித்தியால தான் பிரச்சனை அப்படின்ற, அந்த அம்மா முடிய பிடிக்க, அந்த அம்மா முடிய பிடிக்க, 2 பேர் ரோட்டில் ஒழுக, அப்புறம் 2 பேர் கட்டியும் பாஸ்ட் உடைக்க 6 மாசம் ஆகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அப்பாவுடைய சமூகத்தில் போய் எல்லாத்தையும் ஊத்திட்டாக்கா தண்ணி கொடுத்து வாமிட் எடுக்க வைக்க மாட்டாங்க. எங்க சர்ச்சில் காம்பவுண்டில் நிற்கும் பிசாசு. அந்த காம்பவுண்டில் நின்று கத்தும், நான் கீழேயே வரமாட்டேன். என்னன்னு தெரியல. ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுடைய ஆலயத்தில் அப்பா தான் இருக்கணும். அப்பாவுடைய ஆலயத்தில் யார் தான் இருக்கணும்? அப்பாவுடைய ஆலயத்தில் யார் தான் இருக்கணும்? அப்பா தான் இருக்கணும். அப்ப அப்பாவுடைய சமூகத்தில் வந்த உடனே இந்த இடத்துல அப்பா பேசுறாரா? பேசுறாரா? இந்த இடத்துல அப்பா உலாவுறாரா? எத்தனை பேர் உலாவி வந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க? நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க. இந்த இடத்துல அவர் நெருப்பு இறங்கி வந்தது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கையை தட்டி சொல்லுங்களேன். இப்ப சொல்லுங்க, இந்த போட்டோ வச்சு எனக்கு ஒரு இதையும் என் ஆலயம் சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லாம சத்தமாமா பாவம், நானே இப்படி பாடுபடுறேன்னா சத்தமா சொல்லுங்க. வைக்கலாமா வைக்க கூடாதா? 2 ஆலயத்தை எப்படி பாஸ்டர் வைக்கிறதுன்றீங்களா? 3 நாள் இருக்குன்னீங்களா? ஒன்னே ஒன்று வைங்க. அவர் அந்த பாஸ்டர் பார்த்துருவாருன்னு பயப்படுறீங்களோ? பிரைஸ் தி லார்ட். திரும்பி அந்த கீழே வசனத்தை வாசிங்க. அப்பா அப்படியே நம்ம பார்த்தியா வார சர்ச்சுக்கு வந்துட்டு ஏன் தெரியுமா துக்கமாகவே இருக்கும்? இந்த இடத்துல அவர் இருக்கிறாரு நம்ம நம்பலை. அப்பாவுடைய சமூகத்தை போனா அவர் இருக்கிறாரு, அவர் என்னுடைய கண்ணீரை துடைக்கிறவர், என்னுடைய அவமானத்தை மாத்துறவர், என் பாரத்தெல்லாம் அவர் சுமந்துட்டாருன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க இறக்கி வைக்காத, ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட நீங்க சொல்றீங்க.
அதனால தான் உங்களுக்குள்ள ஒரு விடுதலை இல்லை. அதனால தான் நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லை. அதனால தான் தேவ பிரசன்னத்தை நம்மளால சில நேரங்களில் உணர முடியாது. தேவ மகிமை யாரால உணர முடியும்? தேவ பிரசன்னம் எப்பொழுது நிரப்பும்? நான் எங்கள் வீட்டில் தூங்கும்போது குழந்தைங்களே என்கிட்ட வந்து தூங்கவே தூங்காது. ஏன்னா என் வீடெல்லாம் நெருப்பாக இருக்கும், என் ரூமெல்லாம் அப்படியே மகிமை மூடி இருக்கும். உள்ளே வரவங்களாம் அழுகுவாங்க, உள்ளே வரவங்களாம் அப்படியே கண்ணில் தண்ணி சொட்டிகிட்டே இருக்கும். யாராச்சும் வண்டி ஓட்டினாங்கன்னா, ஒரு பையன் எனக்கு வண்டி ஓட்டிட்டு வந்தான், திடீர்னு சொல்கிறான், அண்ணே வண்டி மேகத்துக்குள்ளே போயிடுச்சுன்ட்டான். என்னடா சொல்கிற, வண்டி நிறுத்துறாடா, மேகத்துக்குள்ளே போயிடுச்சு. அப்படி இருக்கும் அந்த மகிமை. எப்போ தெரியுங்களா இருக்கும்? நம்ம இதயம் எங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கு. எங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் அவரை நேசிக்கிறதுல அன்பு, பாசம், என்னுடைய ஆசை, என்னுடைய ஏக்கம் எல்லாமே எங்கள் அப்பா கிட்ட இருக்கும் பொழுது, எங்கள் அப்பா கிட்ட இருக்கும்போது என்ன இருக்கும்? இந்த இதயத்தில் ஒரு வெளிச்சம் வரும். எப்போ கண்ணீர் துடைக்கப்படும்? நீங்கள் என்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தை நேசித்து அவருடைய சமூகத்தில் வந்து அப்பா இங்கே இருக்கிறான்னு சொல்லி உங்கள் இதயத்தெல்லாம் வைக்கிறீங்களோ, உங்கள் இதயத்தில் இருக்க பிரச்சனையை எல்லாம் நீங்கள் வைக்கிறீங்களோ, அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். ஒரு ஊழியக்காரங்க கிட்ட நிற்கும் பொழுது ஒரு அன்பு, ஒரு கீழ்ப்படிதல், அவங்க கிட்ட பேசும்போது ஒரு கீழ்ப்படிதல், அவங்க பார்க்கும்போது ஒரு கீழ்ப்படிதல் யாருக்கெல்லாம் இருக்கோ. ஒரு இடத்துல பாருங்க, ஊழியக்காரங்களாம் உட்காரும் போது நெஞ்சு நிமித்திட்டு நடக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஊழியக்காரங்க முன்னால் அப்படியே உட்காந்துட்டு அசட்டை பண்ணுறது, இவங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்காது. யாரெல்லாம் ஒரு ஊழியத்தை நேசித்து கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும். 2 கையை நல்லா தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமென் சொல்ல. அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக இல்லையாமா. ஏன் இல்லை? அவங்க எந்த மனுஷங்கிட்டையும் சொல்லலை. அவங்க ஏன் இல்லை? எந்த மனுஷனுக்கும் மெசேஜ் பண்ணல. ஏன் சொல்ல? 5-6 ஊழியக்காரர்கிட்ட போய் அவங்க அழுகலை, அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க இதயத்தை ஊற்றிட்டாங்க. நம்ம எல்லாம் எழுச்சி நிற்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். எங்க கூட நீங்க இருக்கீங்க ராஜா, நீ நல்லவர் டேடிமா, நீ நல்லவர். யாருக்கெல்லாம் இந்த விடுதலை வேணும்? தேவ பிரசனம் அங்கே இருக்குன்றவங்கள கை தூக்கி காட்டுங்களேன். தேவ பிரசனம் அங்கே இருக்குன்றவரை இன்னைக்கு நான் புதுசாக அபிஷேகத்தை பெற்றுக்கணும், எனக்கு விடுதலை வேணுன்றவங்க மாத்திரம் உங்கள் கைகளை உயர்த்தி, அண்ணன் நீங்கள் இயேசு இருக்கிறான்றவங்க மாத்திரம் நீங்கள் நிற்கிற இடத்த விட்டு ஒரு 2 ஸ்டெப்பு முன்னால் நின்று தள்ளி வந்து நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்களேன். நீங்கள் நிற்கிற இடத்த விட்டு உங்களுக்கு இயேசு வேணும். நீங்கள் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 2 ஸ்டெப்பு முன்னால் வந்து ஆண்டவரை பார்த்து, இங்கே அபிஷேகம் எனக்கு விடுதலை வேணும், நான் இன்னைக்கு சமாதானத்தோடு போகணுன்றவங்க மாத்திரம் 2 ஸ்டெப்பு முன்னால் வந்து ஆண்டவரை பார்த்து, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 2 ஸ்டெப்பு கையை உயர்த்தி, உங்கள் வலது கையை உயர்த்தி ஒரு 2 ஸ்டெப்பு முன்னால் வந்து ஆண்டவரை பாருங்கள். அப்படி எல்லாத்தையும் மறந்துடுங்க ஒரு 2 நிமிஷம். ராபா பாபா பாபா பா ரபா லபா ரபா லபா ரபா. இந்த கடைசி காலத்தில் குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லை, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை. நம்ம அதற்காக இந்த உபவாச நாளில் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இயேசு இங்கே இருக்கிறாரு, நான் இன்னைக்கு சமாதானத்தோடு போவன்றவங்க மாத்திரம் ஒரு 2 நிமிஷம் உங்கள் கரங்களை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. அந்த அந்நிய பாஷையிலே உங்க ஜெபத்தை செய்யுங்க. அந்த அந்நிய பாஷையிலே உங்க இதயத்தை ஊற்றுங்க அப்பா கிட்ட. அந்நிய பாஷையில ரீபாபா லக்காபா தூராலா. இது போதாது, இது போதாது, இது போதாது. உங்க இதயத்தை ஊற்றுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு, இனி இயேசு சிந்தின ரத்தம், இயேசு பட்ட பாடுகள், காயங்கள், உன்னுடைய சமாதானத்திற்காக நான் சமாதானத்தை வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய இயேசுவின் சமாதானம் இல்லாம இன்னைக்கு நம்ம ஆலயத்திலிருந்து வெளியில போக கூடாது. இன்னைக்கு ஆலயத்திலிருந்து இதயத்தில் இயேசுவின் சமாதானம். பாபா லாபா தூரா லாபா எல்லா கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கிய, கோபங்கள், சண்டை, பிரிவினை, மேட்டின்மையான பேச்சு அதெல்லாம் தூக்கி வீசுங்க. ரபாபா தூராலபா தரல தரல தரலைக்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டார், ஆனா அவருக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு.
அவரை காரி துப்பினாங்க என் அப்பாவை. ஆனால் அவருக்குள்ள சந்தோஷம் இருந்துச்சு. அவரை வாரினால் அடிச்சாங்க, அவர் இதயம் சமாதானமா இருந்துச்சு. காரணம் தெரியுங்களா? அவங்க மனுஷங்க அவமானப்படுத்தினாங்க, ஆனா பிதாவின் சித்தம் அவருக்கு நிறைவேறிச்சு. பிதாவிரில் அன்பா இருந்தால், பிதாவிரில் அன்பா இருந்தால், பிதாவிரில் அன்பா இருந்தா யார் எங்களை காரி துப்பினாலும் எங்களோடு இருப்பது இயேசு. யார் எங்களை அவமானப்படுத்தினாலும் எங்களோடு இருப்பது இயேசு. எங்களுக்குள்ள வாழ்வது இயேசு. மனுஷன் எங்களுக்கு என்ன சர்டிபிகேட் வேணாலும் தரலாம். திருடங்க, ஏமாத்துக்காரங்க, பொய் சொல்றவங்க சொல்லலாம். ஆனா எங்களோடு இருப்பது என் ஆண்டவராகிய இயேசு, அவருடைய அபிஷேகம். இன்னும் கரங்களை தட்டி, இன்னும் கரங்களை தட்டி, இன்னும் 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 அவர் மேகம் உங்க மேல இறங்குவாரை. அண்ணால் சொல்றார், தாம் அபிஷேகம் பண்ணினோட கொம்பை தான் உயர்த்துவார். யாரு மேல ஆவியானவர் இறங்கி வராரோ அவர் இறங்கி வர வரை நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்களை அவர் தொடணும், மெய்யாக தொடணும். பக்கத்துல விழுகிறோம், போறோம், வரோன்னு பார்க்காதீங்க. யோ ரிபி தீரி கபாலா துராலாபா ஷத்தரலாம். ஆலயத்தை தாண்டி எனக்கு ஒரு அன்பு வேண்டாம். ஆலயத்தினுடைய சமூகத்தை தாண்டி ஒரு அன்பு வேண்டாம். எங்க ஆலயத்தில் உங்க பிரசனம் இருக்கு, இந்த பிரசனத்தை தாண்டி ஒரு அன்பு வேண்டாம். இந்த ஆலயத்தில் நீங்க பேசுறீங்க, இதை தாண்டி எனக்கு ஒரு அன்பு வேண்டாம். இந்த ஆலயத்தில் நீங்க உலாவுறீங்க, என்ன தொடறீங்கப்பா, என்ன தொடறீங்கப்பா, என்ன தொடறீங்கப்பா. இப்ப கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது, இப்ப கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. தரலமா ஷபா ரபா லலா பாதுராலமா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் உங்க சமூகத்துல உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்ப. அவருடைய சமூகத்தில் ரெண்டு கரங்களை உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்ப. என் உயிரான என்னுயிரா என்னுயிரான இயேசு என்னுயிரோடு கலந்து என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரே என்னுயிரே நான் உம்மை துதிப்பேன். என்னுயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவை உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தை எத்தனை பேர் அதிகமாக நேசிக்க விரும்புகிறீங்க? உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஆலயத்தில் வந்து சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை கேட்டு உங்களை சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புவார். அநேக நாட்கள் என்னுடைய உள்ளத்தில் கடந்த நாட்கள் ஒரு பெரிய பாரம். அநேகர் சபையில் வந்து ஜெபிக்கிறது நிறுத்திட்டாங்க. ஆன்லைனில் ஜெபிக்கிறீங்க, ஆனால் அதை விட ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே, ஆலயத்தில் வந்து நாங்கள் வந்து ஜெபிக்க வருவோம். ஆண்டவரே, வாரத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரம் மட்டுமல்ல, நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை, என் பிள்ளைக்காக நான் பண்ணின அந்த ஜெபத்தை கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார் என்று அன்னாள் சொன்னது போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும்
உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களை சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்புகிற தேவன், எல்லா நன்மைகளையும் தேவன் தருகிற தேவன். ஆலயத்தை நான் நேசிப்பேன், ஆலயத்தில் வந்து என் பாரத்தை கொட்டி நான் ஜெபிப்பேன். எந்த மனுஷனிடத்திலும் ஆண்டவரை நான் போய் நான் சொல்ல மாட்டேன். என் பிரச்சனைகளை ஆண்டவரை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஊற்றுவேன். கர்த்தர் நம்மோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக எல்லா 2 கரங்களை ஏற்றி நன்றி இயேசுவே, எமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை காட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றியோடுமை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சை இருக்கும் என்றால் கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுவார். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய விடுதலையை தருவார். இந்த ஆலயத்தை நேசிக்க நேசிக்க உங்களை கர்த்தர் ஹல்லேலூயா வேற ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வரும். எல்லா இருளையும் கர்த்தர் மாற்றி வெளிச்சத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பியூலா ஃப்ளாரன்ஸ் உங்களுக்காக ஜோமனோ, அவருடைய மகன் ரிச்சர்டு, நல்ல கர்த்தர் அவளை தொடும்படியாக நல்ல வேலைகளை உயர்வு கிடைக்க திருமணம் நடைபெற நல்ல கரங்களை உயர்த்தி ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லாருக்கும் நீங்கள் அற்புதங்களை செய்யுங்க. அவருடைய தேவையிலெல்லாம் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெப எண்ணெயெல்லாம் நீர் ஆசீர்வதியும். இதை பூசி ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று இரவு நடக்கிற அந்த முழு இரவு ஜெபத்துக்காக எல்லாரும் கரங்களை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, இந்த இரவு ஜெபத்தில் நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடுறார் தேசத்துக்காக தரப்புல. நம்ம நினைச்சிடக்கூடாது வேற யாரோ ஒருத்தர் கத்தர் பயன்படுத்திட்டோம், நிறைய பேர் இல்லையா. என்னை கத்தர் பயன்படுத்தணும், என் மூலமாக ஒரு எழுப்புதல் வரணும்னு சொல்லி எத்தனை பேருக்கு வாஞ்சி இருக்குது? உங்க நெஞ்சில கை வைத்து நல்ல கரங்களை வைத்து ஆண்டவரே, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நாங்கள் சபையில வந்து ஜெபமான வருவோம். இன்று ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரவு ஜெபத்துக்கு ஏசு அழைக்கிறார். ஜெப கோபுரத்தில் வைத்து நடக்கிற அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வருவோம். இன்று இரவு நாங்கள் தேசத்துக்காக பட்டணத்துக்காக திறப்பலை நின்று ஜெபிக்கிற ஒருத்தரை தேடுகிறீர் ஆண்டவரே. ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை கத்தர் தேடுகிறார். சொல்லுங்கள், என்னை அனுப்பும் ஆண்டவரே, என்னை ஆண்டவரே நான் வருவேன் அப்பா. ஆண்டவரே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இந்த மதுரைக்காக ஜெபம் பண்ணுவேன், எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், எங்களை ஆண்டவரை எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவேன் சொல்றவங்க நல்ல 2 கரங்களை வைத்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் வர்றதுனால என்ன நடக்க போகுது அப்படி சொல்லி அணைக்கிறக்க என்ன அப்படி இல்லை. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்க மேல கர்த்தர் விசேஷமான அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அல்ல நான் நைட்டு முடிச்சு நான் வந்து வர்றதுனால என்ன நடக்கும் நினைக்காது. இல்லை இல்லை, நீங்க வர்றதுனால ஒரு மாற்றம் வரும். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். வித்தியாசத்தை கர்த்தர் கொண்டு வருவார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ பேர் அவங்க இல்லையா இவங்க இல்லையா இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை தான் அழைக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். எல்லாம் வலது கரங்களை வைத்து என்னை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யார் மூலமா வரட்டும், யாராவது ஒன்று செய்யட்டும், அப்படி அல்ல. நான் போவேன், நான் செய்வேன், நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. இரவுல வந்து முழு இரவு ஜெபத்தில் நான் ஜெப பண்ண வருவேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் இப்படி நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். இருளில் இருக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்படி விடுதலை ஆக்கினாரோ அது போல மதுரையில் அநேக இருளுக்குள் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் விடுதலை ஆக்க விரும்புகிறார். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆலயத்தை கட்டணும், அப்படி ஜனங்களை என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். தேவனை அறிகிற அறிவு நமக்கு என்ன செய்யணும்? வரணும். நமக்கு ஜனங்களை விடுதலை ஆக்குவது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. அவனுக்கு கோரேசை குறித்து ஆண்டு சொல்ல எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். அதுல முக்கியமானது ஒன்று, ஜனங்களை என்ன செய்யணும்? விடுதலை ஆக்கணும். எத்தனை பேர் நான் விடுதலையாக்க பாஸ்ட் ஒரு மிஷனரி வந்து அங்க போகாட்டினா அந்த அருமையான அந்த ஊழியருடைய தாயார் விடுதலையா இருக்க மாட்டாங்க. ஆண்டவர் உங்க மூலமா எத்தனை பேர் விடுதலை ஆவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரை என்னை அனுப்பும் ஆண்டவரை, நான் போய் ஜெபம் பண்ணுவேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்திலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நாங்களும் இவ்விதமாக போய் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண போவோம். உமக்கு ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற அநேக குடும்பங்கள் விடுதலையாகும்படி கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். வனசுந்தரிக்காக ஜெபிக்கிறோம். தலையில அடிபட்டு வாய் பேச முடியாமல் இருக்கிற அவருடைய கை கால் ஆண்டவரை எல்லாம் செயல்பட முடியாமல் இருக்கிற அவள் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி இப்பொழுது அவளுக்கு ஒரு அற்புத சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜீவ் காந்திக்காக ஜெபிக்கிறோம். போதைக்கு அடிமையாக இருக்கிற அவரை விடுதலை செய்வீராக.
இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை வருவதாக. கிருத்திகாக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் ஆண்டவரே செய்வதற்கு 6 மாதங்களில் ஆண்டவரே வாழ முடியாதபடி ஆண்டவரே இருக்கிற அந்த குடும்பத்திலும் கர்த்தர் ஆண்டவரே இப்பொழுது அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே வாழ முடியாத குடும்பங்கள்லாம் வாழணும் ஆண்டவரே. எல்லாம் வலது கரங்களை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள்லாம் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். கர்த்தர் ஒரு பெரிய இரக்கத்தையும் தயவும் விடுதலையையும் நீ தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு விடுதலை தருவதற்காக, ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பை கொடுப்பதற்காக, ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடப்பதற்காக, அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள்லாம் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்த எல்லாரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டவரே ஜெப எண்ணெயை ஆண்டவரை பூசி ஜெபிக்கிற எல்லாருக்கும் விடுதலை கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.